ஹாய் வணக்கம். ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது மெயின் டாபிக் வந்து ஜனவரி 2021 பேப்பர். இந்த பேப்பர் வந்து 2020 மார்ச் அண்ட் செப்டம்பர் நடக்காத காரணத்தால் நடந்த ஜனவரி 2021 பேப்பர். ஸோ நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் எல்லா பேசிக் 5 மெயின் சிலபஸ் இருந்தது, அந்த சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. சப்ஜெக்ட்ஸை பார்த்து அது சப்ஜெக்ட்ஸ் முடிச்சு சிலபஸ் முடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பேப்பர்ஸுக்கு நாங்க அதுக்குரிய பேப்பர்ஸையும் மேஜர்லியா பார்த்து கொண்டு போனாங்க. இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறது வந்து 2021 பேப்பர். அந்த இதுலயுமே நாங்க பார்க்காத ஒரு பேப்பர். ஸோ நாங்க கடைசியா அதை வச்சிருக்கிறோம். ஏன்னா இதுதான் எக்ஸாமினர் கடைசியா செட் பண்ண பேப்பர். அண்ட் ப்ராப்ளி இந்த மெத்தட்ல கூட எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வரலாம். அந்த காரணத்தாலையும் இதை வந்து முக்கியமான ஒரு பேப்பர் 2 இயர் சேர்த்து வந்தது. ஸோ என்ன மோட்ல அவங்க செட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கொடுக்க போறாங்கன்றதுலையும் இதுல ஒரு அவுட்லுக் எடுக்கலாம் மோஸ்ட் ப்ராப்ளி. அப்படி என்ற நோக்கத்துல இருந்தா நான் இதை கடைசியா வச்சுதான் ஃபுல்லா பாக்குறதுக்காக. ஸோ நான் அதை ஷேர் பண்றேன் பேப்பரை. தென் அதுல இருந்து நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஷேர் பண்றது தெரியுதா? ஓகே, ரைட். நெட்வொர்க் இஷ்யூவா? இப்போ ஓகேவா? ஸோ இப்படி நான் பார்க்க போறது ஜனவரி 2021 பேப்பர். இந்த பேப்பர் வந்து முக்கியமான பேப்பர் என்னன்னா 2020 மார்ச் அண்ட் 2020 செப்டம்பர் ரெண்டும் சேர்த்து தான் இருக்குது. அண்ட் திஸ் பேப்பர் நாங்கள் கடைசியா வச்சிருந்தாங்க, ஒரு எங்கேயுமே பார்க்கல சிலபஸோட சேர்த்து. ஸோ அதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னால உங்களுக்கு எது கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ரிவிஷனுக்கு? ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பேமெண்ட் சர்வீஸ் பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ட்ஸ் அண்ட் ஓகே, சொல்லுங்க. ஓகே, ஒரு லெசன் ஒன்று இருக்குதா? சரி, சொல்லுங்க. அதுல இருக்கிற அந்த வார்த்தைகள் வந்து விளங்கு. என்ன டிஸ்கஸ் பண்ணணுமே? பேமெண்ட் சர்வீசஸ் கிளையன்ட்ஸ் அண்ட் இருக்கு. நான் முதல்ல இது பாப்போமா? இது என்ன அந்த செக்ஷனை டிஸ்கஸ் பண்ணி விட சரியா உங்களுக்கு? சரி, நோ ப்ராப்ளம். அதையும் பார்த்து நோ ப்ராப்ளம். வேற ஏதாவது இருக்குதா? ஏதாவது ரிக்வெஸ்ட் இருக்குதா? இப்பதான் படிச்சு கொண்டு வரேன். சரி, ஓகே. பேமெண்ட் சர்வீசஸ்லாம் எந்த கிளையன்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட்லயா பார்த்து நீங்க அந்த செக்ஷன்ல இருக்குதா? மற்றது 2 இடத்துல இருந்து ஞாபகம்? செகண்ட் லெசன்ல இன்வெஸ்டர்ஸ்ல இருக்கு. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே, ரைட். சரி, நாங்க பாப்போம். சோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் பேப்பர்ல. தென் இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு 2021 क्वेश्चन இருக்கு? பேப்பர் இருக்கு. ஓகே. சோ இன்னைக்கு ஆன்லைன் தித்துஷிகா வர மாட்டேன்னு சொன்னவ. சோ இன்னைக்கு ஆன்லைன்ல நீங்க மட்டும் தான் பாப்போம் யாரும் ஜாயின் பண்ணிக்கணும். தென் ஓகே. சோ இதுல நீங்க ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுவோம். சரியா? முதலாவது, ஒவ்வொரு வினாவுக்கும் தரப்பட்ட 4 விடைகளிலிருந்து மிக பொருத்தமான விடை தேர்வு பல்வேறு தேர்வு வினாக்களுக்கு விடை தரவும். ஒரு காசு வைப்பினை வைத்திருப்பதால் ஒரு சேமிப்பாளருக்கு சாதாரணமாக எந்த வகையான இடர்வு நேர்வு ஏற்படுகின்றது? காசு வைப்பினை வைத்திருப்பதால் ஒரு சேமிப்பாளருக்கு சாதாரணமாக எந்த வகையான இடர்வு நேர்வு எழுகின்றது? இங்கிலீஷ்லயும் வேணா வாசிச்சவரன். What type of risk to a saver normally arises from holding a cash deposits? Capital risk மூலதன இடர்வு, inflation risk பணவீக்க இடர்வு நேர்வு, திரவ நிலை இடர்வு நேர்வு liquidity risk, நிறுவனம் சார் இடர்வு நேர்வு institutional risk. எதா இருக்குமா நினைக்கிறீங்க? விளங்குற மூலதன இடர்வு. மூலதன இடர்வு நேர்வு அப்படின்னு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. சரி, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. என்ன ஏன் மூலதனம் சொன்னீங்க, பணம் வைக்க மட்டும் சொல்றீங்க? என்ன டிஃபரன்ஸ்? சொல்லுங்க. உங்களோட क्वेश्चनக்கு ரீசன் சொல்லுங்க. இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन.
ஆன்சருக்கு ரீசன் சொல்லுங்க. அண்ட் क्वेश्चन திருப்பி வாசிக்கிறேன். ஓகே. ஒரு காசு வைப்பினை வைத்திருப்பதால் ஒரு சேமிப்பாளருக்கு சாதாரணமாக எந்த வகையான இடர்வு நேர்வு? நீ பேசிக்கலி இவங்க என்ன கேக்குறாங்க, காசு வைப்பினை வைத்திருப்பதால், probably what they are asking is, நீங்க சேமிப்பா காசை வச்சிருந்தால் என்ன என்ன ரிஸ்கை எதிர்பார்ப்பீங்க? சேவிங்ஸா காசு வச்சிருந்தால் என்ன ரிஸ்கை எதிர்பார்ப்பீங்க? நிறுவனம் சார் இடர் நேர்வு. ஓகே, நிறுவனம் சார் இடர்வு. அப்படியேண்டா எனக்கு ரீசன் சொல்லுவோம். ரீசன் எனக்கு ரீசனோட என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை பணத்தங்களால பெற்றுக்கொள்ள இல்லாம போயிட்டா நிறுவனம் லாஸ்டால. பாயிண்ட், நல்ல பாயிண்ட். ஆனா இன்னொரு क्वेश्चन திருப்பி வாசிங்க. ட்ரிக்கி क्वेश्चन. இதுல எங்கயா சொல்லி இருக்கா நான் பேங்க்ல வைக்கறான்னு சொல்லிருக்காங்க யாரு? இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நானே வச்சிருக்கலாம் தானே, எந்த வீட்டு சேஃப்ல வச்சிருக்கலாமே, எந்த வீட்டு கபோர்ட்ல வச்சிருக்கலாமே நான். அப்ப என்ன ரிஸ்க் வந்துற போகுது? ஒரு காசு வைப்பு, ஒரு டிபாசிட். அந்த டிபாசிட் எங்க, ஒரு நிதி நிறுவனமா பேங்கா அப்படின்னு ஒன்னும் சொல்லப்படல. ஓகே, ஒன் பை ஒன் பாப்போமா. நிறுவனம் சார் இடர்வு நேர்வு நீங்க சொன்னது சரி. இஃப் ஒரு அதுல ஏதாவது சொல்லியிருந்தா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தால் நீங்க சொன்ன ஆன்சர் சரி. திருப்பி பாருங்க, அதை பத்தி ஒன்னும் சொல்லல. லிக்விடிட்டி ரிஸ்க் பத்தி சொல்லியிருக்காங்க. லிக்விடிட்டி ரிஸ்க் இங்க வரும். லிக்விடிட்டி ரிஸ்க் என்ன? கொடுத்த காசு திரும்பி வராது. நீங்க லோன் கொடுக்கலையேங்க, ஒரு ஆளுக்கு கடனா கொடுத்திருந்தா லிக்விடிட்டி ரிஸ்க் எஸ். இருக்கிற காசை வச்சு இன்னொருத்தருக்கு வட்டியை கடன் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த லிக்விட் ரிஸ்க் வரும். அது கொடுக்கவும் இல்லை, அவர் வச்சிருக்கிறார் சொல்றேன். எங்க வச்சிருக்காரு, அவர் வச்சிருக்கிறான்னு சொல்லப்படுது. மூலதன இடர்வு நேர்வு, கேபிட்டல் ரிஸ்க், தட் இஸ் அ முதல்ல நீங்க சொன்ன ஆன்சர். இது ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது கேபிட்டல், இந்த கேபிட்டல் வச்சிருக்காரு, அது ஏதாவது டிபாசிட்ல இல்லாட்டி ஏதாவது என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டா அந்த மூலதனத்துக்கு ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. ஆனா இங்க சரியா பாத்தீங்கன்னா அதையும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டான்னு சொல்லல தானே. இப்ப நீங்க பேங்க்லயோ இல்ல எங்கேயோ போட்டோம்னா மூலதனத்துக்கு யூஸ்வலி பிரச்சனை வர்றது குறைவு தானே. நீங்க சொன்ன பாயிண்ட், அந்த நீங்க பேங்க்ல டிபாசிட் பண்ணாதான் சில 1 மில்லியன் டிபாசிட் பண்ணா பேங்க் எழுத்து மூடனா 6 lakhs, சாரி 2 மில்லியன் டிபாசிட் பண்ணி 1.1 மில்லியன் திருப்பி தர்ற கேஸ் இருந்தா எஸ், உங்களோட சொல்ற சரி. இப்ப எல்லாத்துலயும் மிக காமன் ஆனது பணவீக்க இடர்வு நேர்வு, இன்ஃபிளேஷன். இப்ப ரைட் நவ் உள்ள கரண்ட் டாபிக் இன்ஃபிளேஷன் ரொம்ப கூடுனதா இருக்கு இல்லையா? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க, பட் கூடுனது. வாட் இஸ் இன்ஃபிளேஷன்? பணவீக்கம். இன்றைக்கு உள்ள சிம்பிளா சொல்ல போனா, இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால ஜனவரியில ஒரு பாண்ட விலை 80 ரூபாவா இருந்தால் இன்றைக்கு அதே பானை நீங்க 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரியா? அதுதானே இன்ஃபிளேஷன். அப்ப நீங்க காசை வச்சிருக்கீங்க, ஒன்று பேங்க்ல வச்சிருக்கலாம், வீட்டுல வச்சிருக்கலாம், சேஃப்ல வச்சிருக்கலாம். இந்த இன்ஃபிளேஷன் ரிஸ்க் அப்படியுமே இருக்க போகுது. ஏன்னா பணவீக்கம் நீங்க ஒரு கட்டத்துல எப்படி வச்சிருந்தா, நீங்க பேங்க்ல வச்சா நான் வச்சிருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தா கூட அந்த பணவீக்க வந்து எப்படியும் இருக்க போகுது. அப்ப இப்ப நீங்க இதுல உள்ளதுல மிக பொருத்தமான விடை என்று பார்த்தா இன்ஃபிளேஷன் ரிஸ்க். இன்ஃபிளேஷன் ரிஸ்க் வராத பொழுது, அது கொடுக்காத பொழுது மேபி கேபிட்டல் இல்லாட்டி நிறுவனம் சார்ந்ததை தெரிவு செய்யலாம், வேற ஏதாவது அடிஷனலா கொடுத்திருந்தா. ஓகே ஓகே, யா மேக் சென்ஸ். சரி, இரண்டாவது 2006ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் சட்டத்தின் கீழ் பின்வருவனவற்றில் எது அமைக்கப்பட்டுள்ளது? Which one of the following was found under the Financial Transaction Reporting Act? நிதிசார் கொடுக்கல் வாங்கல் அறிக்கையிடல், FIU நிதியியல் உளவறிதல் பிரிவு, கிரிப் இலங்கை கொடுகட தகவல் பணியகம், Financial Ombudsman இலங்கையின் நிதியியல் குறைகள் அதிகாரி, Secure Transaction Registry System STRS பிணை பொறுப்பளிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களின் பழிவேறு முறைமை. ஆன்சர் third one. ஓகே, நோட்ஸ் பாப்போம்.
சரியா? சரியான நோட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். தேர்ட் ஒன் ஷுவரா உங்களுக்கு? ஷுவர் இல்லை மிஸ், கெஸ் பண்ணி தான் சொன்னேன். இல்ல, பிள்ளை. ஆன்சர் ராங். காட்டுறேன் உங்களுக்கு. தேர்ட் ஒன் என்ன ஆன்சர்? ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மேன் தானே? லாஸ்ட் டைம் படிச்சுனாங்க. ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மேன் நடக்கிறது வந்து 2003ஆம் ஆண்டு. இந்த பாருங்க, நான் இதை காட்டினது காரணம் அதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு போறதுக்கா. ஃபைனான்சியல் ஓம்புட்ஸ்மேன் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து நிதி ஓம்புட்ஸ்மேன் திட்டம் 2003ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதுவும் இல்லை. சரியா? இதுல ஆன்சர் வந்து FIU, the Financial Intelligence Unit. சரியா? நிதியியல் உளவறிதல் பிரிவு. அதுதான் 2006 6ஆம் இலக்க நிதிசார் கொடுக்கல் வாங்கல் அறிக்கையின் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது. சரியா? அண்ட் ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட், ஒரு ஊழியரின் பயிற்சி தேவைப்பாடுகள் பின்வருவனவற்றை பெரும்பாலும் பின்வருவனவற்றை பயன்படுத்துவதன் மூலம் இனம் காணப்படுது. தொழில் மதிப்பீடு, evaluation of the job, ஊழியருக்கு வழங்கப்பட்ட இலக்குகள், targets assigned to the employee, திறமை பற்றி திட்டம் தயாரித்தல், competency mapping, தொழில் விபரம், job description. Training needs of an employee is mostly identified by using evaluation, targets assigned, competency mapping, job description. இது ஆன்சர். ஊழியரின் பயிற்சி தேவைப்பாடுகள். ஒரு ஊழியருக்கு ஜெனரலா ஒரு ஊழியருக்கு என்னென்ன பயிற்சிகள் தேவைன்னு சொல்லி எதை பேஸ் பண்ணி நாங்க வந்து இனம் காண்றோம்? சாரி, ஊழியருக்கு வழங்கப்பட்ட இலக்குகள். நோ, ஏன்னா ஊழியருக்கு நாங்க வழங்கப்படுறது அது டாப் டவுன் வழங்குறது தானே. அவர் இலக்குகளை சரியா செய்யல நாங்க கண்டுபிடிக்கலாம் தானே, அவர் என்னென்னத்துல மிஸ் பண்றாரு, என்னென்னத்துல அவர் பின்னுக்கு தங்கி இருக்கிறாரு. அது ரெண்டாவதா முதலாவதா? முதலாவது. எக்ஸாக்ட்லி, நீ சொன்னது சரி. ஆனா நீங்க போட்ட ஆன்சர் போல என்ன, டார்கெட்ஸ் அசைன்ட் டு தி எம்ப்ளாயீஸ் வந்து மேனேஜ்மெண்டால கொடுக்கிறது. நீங்க பிடிச்சோ பிடிக்கலோ நீங்க செய்யணும். பட் நீங்க எப்படி செய்திருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்க சொன்ன மாதிரி ட்ரைனிங் என்ன மாதிரி வரணும் வருது. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்க எக்ஸாமினர் போட்ட ஆன்சர் வந்து முதலாவது ஆன்சர். பட் இது ஒரு ட்ரிக்கினஸ் ஒன்று இருக்கு. திறமை பற்றி திட்டம் தயாரித்தல் இருக்குல்ல, கம்பீட்டன்சி மேப்பிங் ஒன்று இருக்கு. இது வந்து முதல்லயே எடுக்க வேண்டியது. அதனால இதுல மெயின்லி அப்ளிகபிள் ஆகாது. when you do a competency mapping, இவருக்கு இந்த அளவுல கம்பீட்டன்சி இருக்குதா, செய்யறதுக்கு இருக்குதா, அது யூசுவலி வந்து ஃபர்ஸ்டாவே அந்த எம்ப்ளாய் பண்றதுக்கு முன்னாலதான் இந்த கம்பீட்டன்சி மேப்பிங் யூசுவலி செய்யறது. அப்ப இவாலுவேஷன் ஆஃப் த ஜாப்பை இவாலுவேட் பண்ணும் போது இந்த ஆளுக்கு அதை செய்ய முடியுமா, இந்த டார்கெட்ஸ் கொடுத்தவர் அச்சீவ் பண்ணிட்டாரா, அப்ப அதுக்கப்புறம் இவாலுவேட் பண்றோம் நாங்க. அப்ப இந்த இவாலுவேஷன் ஆஃப் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நாங்க அப்ரைசல் எல்லாம் செய்யறோம். அப்ரைசல் செய்யும் போதுதான் கண்டுபிடிப்போம் என்ன யூசுவலி இவருக்கு இந்த ட்ரைனிங் தேவையா இல்லையா. ஓகேவா? நீங்க சொன்னது சரி, பட் நீங்க போட்ட ஆன்சர் போல. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின். வங்கி தொழில்துறையினரால் அண்மையில் வழங்கப்பட்ட கடனை கொடுப்பதற்கான சட்ட இசைவு தாமதம் மொரட்டோரியம் பெறுவதற்கான தகுதி உள்ளவர்களை பின்வருமாறு அடையாளம் காணலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க நான் சொன்னேன், இந்த மொரட்டோரியம் எல்லாம் சரியான கரண்ட் டாபிக்ஸ் கண்டிப்பா இதை பத்தி கேட்பாங்க கேட்டிருக்காங்க. ஆனா இதை பார்க்கவும் இல்லை, இந்த பேப்பரை பார்க்காம தான் சொன்னதும், பட் தென் அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் இந்த முறையும் வராதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் மொரட்டோரியம் போய் கொண்டிருக்கு எங்களுக்கு. வங்கி தொழில்துறையினால் அண்மையில் வழங்கப்பட்ட கடனை கொடுப்பதற்கான சட்ட இசைவு தாமதம் மொரட்டோரியம் பெறுவதற்கான தகுதி உள்ளவர்களை பின்வருமாறு அடையாளம் காணலாம். 300 மில்லியன் வரை கடன்களை பெற்ற சிறிய மற்றும் நடுத்தர, 600 மில்லியன் வரை கடன்களை பெற்ற சிறிய மற்றும் நடுத்தர, 600 மில்லியனுக்கு மேற்பட்ட புரள்வை கொண்ட டர்ன் ஓவர், புரள்வன்றது டர்ன் ஓவர்,
கண்ட ஏதேனும் வியாபாரம் 300 மில்லியனுக்கு மேல பொருள் கொண்ட ஏதேனும் வியாபாரம். இப்ப இங்க கேட்டுக்கு 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்று கடன்களை பெற்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மொரட்டோரியம் கொடுத்துருக்காங்களா, இல்ல டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி கஸ்டமர் டர்ன் ஓவர் பிசினஸ் டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி மொரட்டோரியம் கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுதான் முதல் 2க்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இல்லாட்டி நான் அடுத்த 2ல 2 சாய்ஸ். உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் எதை பேஸ் பண்ணி மொரட்டோரியம் கொடுத்ததுன்னு தெரிஞ்சாதான் இதுக்குரிய ஆன்சர் கொடுக்கலாம். அண்ட் என்ன நினைக்கிறீங்க? லோனை பேஸ் பண்ணி தான் கொடுத்தாரு. லோன் எடுத்தது பேஸ் பண்ணி. வெரி குட், கரெக்ட் ஆன்சர், கரெக்ட். இப்ப சொல்லுங்க இதுதான் இருக்கும். சொல்லுங்க எதுவா இருக்கும்? 300 600 ஞாபகம் இருக்கா? தெரியுமா? இல்ல கெஸ் ஒர்க்கா? முந்நூறு மில்லியன் இல்ல, ஆன்சர் 600 மில்லியன். சரியா? SME, அதாவது SMEs who has borrowed up to 600 million, அதான் ஆன்சர். சோ இந்த முறை மொரட்டோரியம் லாஸ்ட் இது வந்து 2012 2021 எடுத்தது தானே. சோ மொரட்டோரியம் வந்து ஜெனரலா லோன் எடுத்த வித பேஸ் பண்ணி கொடுத்தது, அதுவும் 600 மில்லியன். SME 600 மில்லியன், அதான் ஆன்சர். கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க. சரியா? முக்கியமானது, அது சம்பந்தப்பட்டதை வாசிச்சு கொள்ளுங்க. ரைட். 5வது, இலங்கை மத்திய வங்கியின் 2019 ஆண்டின் 8ஆம் இலக்க கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள் முறைமைகள் சுற்று நிருபத்தின்படி அதிகரித்த KYC-உடன் enhanced KYC ரைட்டா, enhanced KYC-உடன் இலத்திரியல் காசு இ-மணி கணக்குகளுக்கு பிரயோகிக்கப்படும் தனிநபர் நிரப்பி வைத்திருக்கும் பணப்பெறுமதி வரையறை இண்டிவிஜுவல் ஸ்டோர்ட் லிமிட் பின்வருமாறு. ஓகேவா? திருப்பி சொல்றேன். இலங்கை மத்திய வங்கியின் 2019 ஆண்டின் 8ஆம் இலக்க கொடுப்பனவுகள் மற்றும் தீர்ப்பனவுகள், அப்ப நீங்க சொன்ன பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ், அதுடன் அதிகரித்த KYC உடன் இ-மணி கணக்குகளுக்கு பிரயோகிக்கப்படும் தனிநபர் நிரப்பி வைத்திருக்கும் பணப்பெறுமதியின் வரையறை. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். As per the payment and settlement system circular of 8 of November 2019 of the Central Bank of Sri Lanka, the individual stored value limit applicable to e-money accounts with enhanced KYC is என்ன அமௌண்ட் ஆகும் எதிர்பார்க்குறீங்க? என்ன அமௌண்டா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நான் இதுல போடுறத வாசிச்சு கொள்ளுங்க. ரீசெண்டானது வாசிக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்ப this is one of it. ஓகேவா? ரீசெண்ட் சர்க்குலர் உண்டு, 2019 வந்த சர்க்குலர், பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் and settlements system circular number 8 of 2019. Please read. Okay, answer then தெரியுமா? and answer வந்து 50,000 50,000. சரியா? நம்பர் 3 தான் ஆன்சர். இண்டிவிஜுவல் ஸ்டோர் வேல்யூ லிமிட் 50,000. நீங்க ஒரு வாசிங்க, அடுத்த கிளாஸ் கேளுங்க டவுட்ஸ் இருந்தா அதுல. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், பின்வரும் நேரடி வினாக்களுக்கு சரியான விடை தருக. நேரடி வினாக்கள் 5 இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ். ஓப்பன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க், திறந்த வங்கி தொழில் கட்டமைப்பு என்றால் என்ன? சொல்லுங்க. ஓப்பன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க், ஜெனரல் நாலேஜ் क्वेश्चन 1. ஓப்பன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அண்ட் சொல்லுங்க யோசிச்சுங்க. பாருங்க, இது வந்து ஜெனரல் நாலேஜ் என்றதுக்கு இது மேண்டட்டரி ஆன்சர், மேண்டட்டரி क्वेश्चन, 2 மார்க்ஸுக்குரிய மேண்டட்டரி क्वेश्चनா? இது ஐடியா இருக்கா?
And you have a new அது சொல்லுங்க. ஈஸி கேஷ் அப்படியானதுகள் நாங்கள் செய்யல வந்து மொபைல் நெட்ஒர்க்ஸை யூஸ் பண்ணி தானே செய்கிறோம். இப்போ அதுகள் வெரி குட். அதுகளா சரி, நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் சரி. எஸ், யூ ஆர் தேர், யூ ஆர் தேர். ஃபின்டெக்ஸ். We have a new person, Vinodhan Nagaya. Hi. ஓகே. அண்ட் ஸோ எஸ், நீங்க சொன்னது சரி. ஸோ இப்போ இவங்க கேட்கறது ஓப்பன் பேங்கிங் ஃப்ரே, அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்னான்னு கேட்குறாங்க. வாட் யூ மீன் பை ஓப்பன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க்? அதாவது பேங்கிங் சர்வீஸும் ஒரு டெக்னாலஜி கம்பெனியும் சேர்ந்து ஒரு வங்கி தொழிலை முன்னுக்கு கொண்டு போகிறத ஃபின்டெக்னு சொல்லலாம். வெரி குட், கரெக்ட், வெரி குட். ஸோ சொல்லலாம் இந்த கஸ்டமர்ஸ் வந்து பேசிக்கலி ஓப்பன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க்கு கஸ்டமர்ஸ்ட்டு கன்சென்ட் தேவை. இப்போ நீங்கள் சரியாக பார்க்காட்டியும் சில அப்ளிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே டு அக்செப்ட் டெக்னாலஜியில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சின்ன லைன்ல நாங்கெல்லாம் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ இது கஸ்டமர்ஸ் வந்து கன்சென்ட் கொடுக்குறாங்க. பேசிக்கலி தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கு எல்லா ஃபைனான்ஷியல் டேட்டாக்கும் ஆக்சஸ், ஈஸி கேஷ், ஒரு பேங்கிங் ஆப்ஸ், வேறு ஆப்ஸுக்களால் போகிறது, இது எல்லாமே. ஸோ இது சொல்றது இந்த இன்டர்நெட் பேஸ்ட் டெக்னாலஜிக்கு சொல்றது வந்து ஓப்பன் ஏபிஐ அப்படின்னு சொல்றது. சரியா? இந்த ஓப்பன் ஏபிஐக்குள்ள போகும்போது இந்த ஃபின்டெக்ஸ் கம்பெனிஸ் வந்து பேங்க்ஸோ என்ன ஃபைனான்ஷியல் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கனெக்ட் பண்ணி செய்யும் போது இந்த ஓப்பன் பேங்கிங் ஃப்ரேம்வொர்க்குகளால போறது. ஓகேவா? ஆனா இது சேஃப் அண்ட் செக்யூர் ஒரு நெட்வொர்க்குகளால தான் போகும். ஸோ இந்த நான் சொன்னதை எழுதினாலே 2 மார்க்ஸ் கிடைச்சிடும். நீங்க சொன்ன சரி எக்ஸாம்பிளையும் போட்டிருக்காரு. ஓகேவா? கிளியர்? ரைட். Next, what are the measures, செயற்படா கணக்குகளில் dormant accounts ஏற்படும் மோசடியை தவிர்க்க முகமாக வங்கிகளால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் யாவை? What are the measures taken by banks to prevent frauds in dormant account? இது நாங்க ரீசெண்டா பார்த்தது. 2 மார்க்ஸுக்கு எழுதணும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் 2, 3, 4ஆவது எழுதினா நல்லா. மினிமம் 3ஆவது வேணும் உங்களுக்கு. என்ன 2 மார்க்ஸ் கேட்டபடியா சரீரத்தை 2ல நிக்கிறது. 2ஓ 3ஓ 4 எழுதுனீங்கன்னா டைம் இருந்தா டக்குன்னு 4 சிம்பிளா எழுதி முடியுங்க. ஆன்சர்ஸ்? ஒரு அக்கௌண்ட் டோர்மெண்ட் ஆன பிறகும் 6 மந்த்ஸுக்கு அது அதில் வந்து பார்க்கணும், அது என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன் அதில் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறதுனால தான் எங்களுக்கு ஏதாவது டெரரிசம் அந்த மாதிரியான இதுகளுக்குள்ள ஈடுபடாதபடி கட்டுப்படுத்துறதுக்காக இதை மேற்கொள்ளுறோம். சரி, அப்ப என்ன செய்வீங்க? என்ன மேற்கொள்வீங்க? நீங்க பார்த்து சரி என்ன செய்வீங்க? டோர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள என்ன செய்வீங்க? என்ன ப்ரொசீஜர் அது? டோர்மெண்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு டோர்மெண்ட் அக்கௌண்ட் எப்படி செய்றீங்கன்னு கேட்கல. டோர்மெண்ட் அக்கௌண்ட்ல ஏற்படுற மோசடியை தவிர்க்கிறதுக்கு நீங்க உங்களோட பேங்க்ல செய்யறதா? டோர்மெண்ட் அக்கௌண்ட் பிறகு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறீங்களா? ஓ, செக் பண்றேன். ஜெனரேட் ரிப்போர்ட். குட். சோ அப்ப அத சொல்லுங்க. ஒரு எக்ஸெப்ஷனல் ரிப்போர்ட் ரேஸ் பண்ணி டோர்மெண்ட் அக்கௌண்ட்டை செக் பண்ணுவோம்னு போடுங்க. on a periodic basis. ஒவ்வொரு பேங்க் ஒரு வகை வச்சிருக்கு. நீங்க எத்தனை மாசத்துக்கு ஒருக்கா செக் பண்ணுவீங்க? 2 months நினைக்கிறேன். விளங்கல? 2 months நினைக்கிறேன். சரியா தெரியல. ஓகே, ரைட். அப்புறம் இன்னொன்று என்ன? ஒன்று வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட் ப்ரொசீஜர் வந்து வித்தின் சர்டன் பீரியடுக்குள்ள நாங்க பிளாக் பண்றது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைம் பீரியடுக்குள்ள எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட் ரவுண்ட் பண்ணி பாக்குறது நடந்திருக்கான்னு சொல்லி. மற்ற யாரும் கால் பண்ணி சும்மா கவர்மெண்ட் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண சொன்னா ஆக்டிவேட் பண்ணிடுவீங்களா? இல்ல, பண்ண மாட்டீங்க. ஸோ தட்ஸ் அப்போ அதுவும் ஒரு வகையான ஸ்டெப். ஓகேவா? ரைட். நம்பர் 3, இலத்திரனியல் நிதி மாற்றல் அட்டை, எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் கார்டு என்பதால் அறியப்படுவது யாது? What is meant by electronic fund transfer card, EFTC? உங்களுக்கு தெரிஞ்சு ஈஸியா சொல்லக்கூடியது.
டிரான்சாக்ஷன் செய்யறதுக்கு டெபிட் கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ண. கரெக்ட். எஸ், கரெக்ட் கரெக்ட். அப்ப அது அது எக்ஸாம்பிள். என்ன அறியப்படுவது யாதுன்றதுக்கு ஒரு சின்ன இது ஒன்று கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்க ஃபெசிலிட்டி. ஒன்னு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, வித்ட்ரா பண்ண, ஏதாவது ஒரு பேங்க்ல இன்னொரு பேங்க் வித்ட்ரா பண்றதுக்கு பேப்பர் மணி இல்லாம எலக்ட்ரானிக் மணி மூலமா வித்ட்ரா பண்றதுக்கு பேங்க்ஸ் கொடுத்துருக்க ஃபெசிலிட்டி தான் இஎஃப்டிசி கார்டு. அப்ப ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே இந்த இஎஃப்டிசிக்குள்ள வருது. ஓகே, அண்ட் தென் இட் கோஸ் டு எலக்ட்ரானிக் டெர்மினலுக்குள்ள ஒர்க் பண்ணுது. புரியுதா? ஓகேவா? Then comes the அடுத்த கொஸ்டின். வங்கிகள் மற்றும் நிதியியல் நிறுவனங்களின் தொழில் சுழற்சியை ஜாப் ரொட்டேஷன் பயன்படுத்துவதிலுள்ள அனுகூலங்கள் யாவை? வங்கிகள் மற்றும் நிதியியல் நிறுவனங்களின் தொழில் சுழற்சியை பயன்படுத்துவதிலுள்ள அனுகூலங்கள் யாவை? வங்கிகள் மற்றும் நிதியியல் நிறுவனங்களின் ஜாப் ரொட்டேஷன் என்ன அனுகூலங்கள்? What are the advantages of using a job rotation in the banks and financial institution? ஒருத்தர் ஒரே சீட்டை செய்யறதுனால அவர் வந்து அவ்வளவு மற்ற சீட்டுகள் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளாம பின்தங்கிய நிலையிலே காணப்படுவார். வெரி குட். இருக்கிறதுனால அவர் அதை லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் புதுசா ஏதாவது. வெரி குட். மற்றது ஒருத்தர் அப்சன்ஸா இருக்கேக்க அவரோட வேலை எடுத்து இவர் செய்யக்கூடியதா இருக்குது. வெரி குட். எஸ், கரெக்ட். வேற அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வழிவகையா காணப்படுது. எஸ். ஆனா இன்னொன்று, அவங்க ஒவ்வொருத்தர் எந்தெந்த ஜாப்ல வந்து நல்லா செய்யறான்னு செக் பண்றதும் இருக்கலாம் தானே. நீங்க கேஷ்ல செய்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க கேஷ்ல நீங்க நல்லா செய்றீங்கன்னு பார்த்தா சில லோ கவுண்டர்ல வந்து நல்ல கிளீனா செய்திருப்பீங்க, அதை விட நல்லா செய்திருப்பீங்க சில விட. அப்ப அந்த ஒரு சான்ஸும் இருக்கு. மற்ற ஒரு போர்டம் நாங்க ஒரே வேலையை தான் செஞ்சாலும் உங்களுக்கும் விசில் அடிக்கும். அதுல அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஓகேவா? சோ இதெல்லாமே ரீசன்ஸா கொடுக்கலாம். நெக்ஸ்ட், நிதியியல் தொழில்நுட்ப ஒழுங்குபடுத்துதல் பரிசோதனை கட்டமைப்பு ஃபின்டெக் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் என்பதால் கருதப்படுவது யாது? நிதியியல் தொழில்நுட்ப ஒழுங்குபடுத்துதல் பரிசோதனை கட்டமைப்பு ஃபின்டெக் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் என்பதனால் கருதப்படுவது யாது? அகைன் ஃபின்டெக் சம்பந்தப்பட்டதா இன்னொருக்கா வர்றாங்க. எனி ஐடியா? Any idea? Fintech யோசி பாபா என்னவா இருக்கும்? And Fintech Regulatory Sandbox. Fintech Regulatory Sandbox. சொல்லுங்க. நிதியியல்ல வந்து கொஞ்சம் ஒரு படி மேலேயா போய் டெக்னாலஜி டெவலப் பண்ணி செய்யற ஒரு விஷயமா காணப்படுது ஃபின்டெக்னு சொல்லிக்கல. ஓகே. ஆனா சாண்ட்பாக்ஸ் என்னன்னு தெரியல. இல்ல, சாண்ட்பாக்ஸ் என்று சொல்றது அது ஒரு பேர் தான். யூசுவலி என்னன்னு சொன்னா இப்ப இதுல உங்களுக்கு இந்த புரியாட்டி கூட ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் சொல்றது காரணம், ரெகுலேட்டரி என்ற வேர்ட் வந்தோடனே தெரியணும் உங்களுக்கு. ரெகுலேட்டர், கண்ட்ரியோட ரெகுலேட்டர், சென்ட்ரல் பேங்க், ஹூஎவர் தான் சொல்லியிருக்கிறோம். இப்ப ஃபின்டெக் கம்பெனி விரும்பினமா எல்லாம் செய்து கொண்டு விடவும் முடியாது தானே. தேர் ஷுட் பி a ரெகுலேட்டரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் வேணும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை தான் இந்த ரெகுலேட்டரி ஸ்டாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலி இந்த ரெகுலேட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். இந்த ஃபின்டெக் சர்டன் செய்யறதுக்கு ஒரு ப்ராப்பர் என்வாயன்மெண்ட் வேணும், ஒரு அதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட நாலேஜ் கொடுக்கணும்,
மற்றது ஒரு ஒவ்வொரு ஒரு அந்த 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 அது செய்யறதுனால கஸ்டமர்ஸுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் இல்லையா? அப்ப இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த சின்டெக் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்றதால பேசிக்கா கடுத்துறது. ஓகேவா? ரீட் பண்ணி கொடுங்க. இஸ் அகெயின் ஜெனரல் நாலேஜ் திங். ஃபின்டெக் சம்பந்தப்பட்டது எல்லாமே டெக்னாலஜி. நான் சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாமே டெக்னாலஜி ஆன்லைன் அது எல்லாம் மாறபடியா they will expect இந்த மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸை பத்தி நீங்க வாசிச்சு வச்சிருப்பீங்க, தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும் எக்ஸ்பெக்ட் பண்றது நேச்சுரலான ஒரு விஷயம். ஸோ தட்ஸ் வாட் தே ஹேவ் ரிக்வெஸ்ட். சரியா? நான் போட்டிருக்கேன், எதுக்கும் வாசிச்சு பாருங்க ஃபர்தர் டீடைல்ஸுக்கு. இது 2 மார்க்ஸ் என்று சொன்னபடியா உங்களுக்கு தெரிஞ்சதை அறிஞ்சதை நல்லா கிறிஸ்பா எழுதணும், அதான் முக்கியம். ஓகேவா? ரைட் ஹேண்ட். ஸோ இப்போ நீங்க போனதை பாத்தீங்கன்னா கூட சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் கரண்ட் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே இதுல. என்ன ரைட்? நெக்ஸ்ட். ஓகே, முதல் கேள்வி பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நிதியியல் நிறுவனத்தின் வாடிக்கையாளர், இந்த கேள்வியே இந்த ஃபுல் பேஜுக்கே வருது. ஒரு நிதியியல் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் மனநிறைவு வியாபார வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகும். அதாவது கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் வந்து ஒரு growthக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாடிக்கையாளர் அதிருப்தி அடைந்த சம்பவமும் சந்தைப்படுத்தல் திறனின்மையும், அது டிசாட்டிஸ்பாக்சனும் மார்க்கெட்டிங் இன்எஃபிஷியன்சியும் மார்க்கெட்டிங் இன்கம்பீட்டன்ஸும் அந்த நிறுவனத்தின் சேவையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை அடையாளம் காணுவது முக்கியமானதாகும். பின்வரும் ஒவ்வொரு சம்பவங்களிலும் வாடிக்கையாளருக்கு ஏற்பட்ட சிரமத்தை இனம் காணுவதன் மூலம் வாடிக்கையாளர் சார்ந்த தீர்வுகளை சுருக்கமாக கூடுக. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரெண்டு இடத்துல பார்த்துருக்கோம். அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி சொல்றது இதே சேம் சிமிலர் கொஸ்டின்ஸ், சிச்சுவேஷன்ஸ் ஆர் டிஃபரண்ட். திரு திலகரத்ன சிபிசி வங்கி பிஎல்சியின் கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறை கணக்கினை பேணுவதுடன் கணக்கினூடாக ஒவ்வொரு மாதம் 25ஆம் தேதி சம்பளத்தை பெறுகிறார். அவர் காசோலைகளை வரைவதற்கு பதிலாக சம்பளம் கிடைக்கும் அடிப்படையில் தனது கணக்கிலிருந்து ஒவ்வொரு மாசமும் 26ஆம் தேதி பிள்ளைகளின் பள்ளிக்கூட கட்டணத்துக்காக பயன்பாட்டு பட்டியலுக்காகவும், அதாவது யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் நிலை கட்டளைகளை நிறைவேற்றும் வண்ணம் முன்னேற்றத்துடன் செயற்பட்டுள்ளார். பணம் அனுப்பும் தாமதம் காரணமாக அவரது தொழில் தரனர் ஜனவரி மாதத்தில் சரியான நேரத்தில் சம்பளத்தை நிதி மாற்றல் செய்வதற்கு தவறியுள்ளார். நிதி மாற்றல் பிப்ரவரி 5ஆம் தேதியே நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யணும் சரியான சொன்னா பணம், அதாவது தொழில், அதாவது எம்ப்ளாயர் டிலே பண்ணியிருக்கிறார். அப்ப கணக்கில் போதுமான நிதியின்மை காரணமாக சிபிசி வங்கி பிஎல்சியின் அனைத்து நிதியியல் கட்டண கொடுப்பனையும் புறமாற்றியுள்ளார், ரிவர்ஸ்ட். அத்துடன் கொடுப்பானவர்கள் கிடைக்காமையினால் பயனாளிகளிடமிருந்து திரு திலகரத்ன சில தொலைபேசி அழைப்புகளையும் பெற்றுள்ளார். வங்கியின் நீண்ட கால வாடிக்கையாளர் என்ற முறையில் இந்த நிலைமை பற்றி அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. வங்கி முகாமையாளர் என்ற வகையில் இந்த நிலைமை இலகுவாக்க எடுத்திருக்க வேண்டிய நடைமுறைகளை கூறுக அப்படின்னு கேட்கிறார். என்ன செய்யலாம்? திருப்பி வாசிட்டு ஆன்சர் கொடுங்க. என்ன என்ன நடந்திருக்கு எக்ஸாக்ட்லி? இஷ்யூ என்ன? இதுல யாரோட பிள்ளை? என்ன இஷ்யூ? and சொல்லுங்க, கேக்குதா? கஸ்டமர் சார்ந்த தீர்வுகளை கேட்டிருக்க. ஆன்சர் சுருக்கமா சொல்லுங்க. என்ன என்ன என்ன
என்ன சிச்சுவேஷன், என்ன இதுல நீங்க என்ன செய்யலாம் இந்த இடத்துல? கம்பெனி மிஸ்டேக் தான் இதுல இருக்கு. கம்பெனி மிஸ்டேக் இருக்கு, கரெக்ட். இப்ப இப்ப இங்க பிரச்சனை வந்து கம்பெனி மிஸ்டேக்கா இருந்ததுக்கு பேங்க்ல தான் இவர் யாரோட புட பிடிக்கிறார்? பேங்க்ல தானே. பேங்க்லயும் எக்ஸாக்ட்லி மிஸ்டேக் இருக்கா இல்லையா? மிஸ்டேக்கா இல்ல ஒரு ஒரு என்ன சொல்ற தர்ம சங்கடமான நிலைமை இல்லையா? இந்த இப்ப பேங்க்ல பிழை இல்லாட்டி கூட அவர் வந்து 10 வருஷம் என்ன மெயின்டைன் பண்றேன்னு சொன்னா 10 வருஷமா அவர் ஒரு கஸ்டமரா இருக்கிறார். அந்த ஒரே ஒரு கார்டு தான் டைம் இதுக்கா போயிருக்குது. அந்த டிராயிங் செக்ஸும் வந்து சேலரியில பார்த்தோம்னா இந்த அந்த மந்த் ஆஃப் ஜனவரி வந்து டைமுக்கு போகாதனால இல்ல என்ன சொல்றது இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் எல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்குது. அதாவது போட்ட ஸ்டாண்டிங் ஆர்டர் அவங்க அவங்க ஆனர் பண்ண இல்லை. சரியா? அப்ப என்ன கொடுத்தா இந்த எல்லா டிரான்ஸ்ஃபரையும் சிபிசி வங்கி கணக்கில் போதுமான நிதியின்மை காரணமாக சிபிசி வங்கி அனைத்து நிலையை கொடுக்கணும் புறமாற்று ரிவர்ஸ் பண்ணிருக்கேன். அப்ப as if இது வந்து உங்களுக்கு தெரியும் தானே ஸ்டாண்டிங்கோட போகாட்டி ஒரு ரிப்போர்ட் வருமானு தெரியும் தானே? இல்ல ஸ்டாண்டிங்கோட போகாட்டி ஃபெயில் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது யூசுவலி. சரியா? அப்ப அந்த என்னென்ன ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஃபெயில் ஆனது யூசுவல் ரிப்போர்ட் வருது. ஸோ எப்படியோ தெரியும் உங்களுக்கு ஸ்டாண்டிங்கோட போகாத பட்சத்துல காசு இல்லாதனால போகலன்னு தெரியும். அப்ப இந்த இவங்க என்னத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்னா பேங்க்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், நீங்க பேங்கர் தானே, பேங்கிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்? 10 வருஷமா தெரிஞ்ச கஸ்டமர், அதுவும் பிள்ளையோட படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா? அண்ட் சர்டன் இம்பார்ட்டன்ட் ஒரு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் சம்பந்தப்பட்டது. அப்ப அப்படி ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் போது பேங்க் மேனேஜரோட சென்சிட்டிவ் கால் எடுத்திருக்கலாம் அப்படின்றதான் நீங்க சொல்ல வராங்க. ஓகேவா? அப்ப இதுல வந்து நாங்க செய்ய வேண்டிய வேலை, இப்ப நாங்க ஏன் அதை நாங்க ரிவர்ஸ் பண்ணாங்க, ஏன் நாங்க ஒரு ஓடி அக்கௌண்ட் அதை கொடுத்து செய்திருக்க முடியாது என்றதான் இப்ப கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண வேணும். ஈவன் தோ இனிஷியல் இஷ்யூ வந்து கம்பெனியோட இஷ்யூவா இருந்ததுக்கு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா நாங்களும் வேற சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், நாங்க செய்ய இல்ல. அப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ற நோக்கத்துல இது பார்க்கணுமே. ஓகேவா? சரி. அப்ப அப்படி அப்படி நீங்க பாத்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க, என்ன செய்வீங்க இந்த கேஸுக்கு? முதல்ல அவர் அவரோட பிள்ளைகளோட ஸ்கூல் ஃபீஸையும் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டையும் நாங்க முதல்லயே செய்திடலாம் அக்கௌண்ட். அதுக்கு பிறகு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம், இப்படி உங்களோட பேமெண்ட்டோடும் வந்து இல்லாதனால நாங்கள் இப்படி இதை உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஏபிஎஸ் ஃபெசிலிட்டியை நாங்கள் ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவர் அவர்கிட்ட பக்கத்துல முன் நடவடிக்கை செய்திருக்கார். ஏன்னா கனகால கஸ்டமரா இருக்கிறபடியா அவரோட தேவையில நாங்க அறிஞ்சு கொண்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா அவர் வந்து இன்னும் எங்களோடய பிஸ்னஸை கொண்டு போவார். அதனால கரெக்ட் வெரி ட்ரூ. ஸோ எஸ், ஸோ அப்போ அந்த அந்த மறைமுறைகளை செய்யலாம், அவருக்கு கம்ப்ளிமெண்ட் கூட அனுப்பலாம், அவர்கிட்ட என்ஷூர் பண்ணலாம், அந்த அக்கௌண்ட்டை ஸ்பெஷலாக ஃபிளாக் பண்ணி மானிட்டர் பண்றதுக்கு என்ஷூர் பண்ணலாம், பிகாஸ் இன்னொருக்கா அந்த இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஏதோ கஸ்டமர் சர்வீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ராக்டிக்கல் சொல்யூஷனை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட் ப்ராபப்லி உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா? சென்ற மாதத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட சில தளபாடங்களுக்கான கொடுப்பனவு செய்வதற்காக வரையறுக்கப்பட்ட காசோலையின் கொடுப்பனவை நிறுத்துமாறு உமது வங்கியின் வாடிக்கையாளர் திரு குணவர்தன உமக்கு அறிவுறுத்துகின்றார். ஏனெனில் அந்த பொருட்கள் அவரால் கையளிக்கப்பட்ட கட்டளையின் குறிப்பீடுகள் பிரகாரம் இருக்கவில்லை, ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் தி ஆர்டர். ஆயினும் உமது வங்கி அந்த அறிவுறுத்தல்களை முறையாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பதுடன் காசோலை சமர்ப்பிக்கப்பட்ட போது அதை கொடுப்பனவும் செய்துள்ளது. கிளை முகாமையாளர் என்ற வரையில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்? அதாவது கொடுத்த செக்க ஸ்டாப் பண்ண சொல்லி கஸ்டமர் கொடுத்துட்டார். ஓகே, அந்த அந்த ஐட்டம்ஸ் வந்து அவருக்கு கிடைச்ச ஆல்ரெடி போஸ்டட் செக்னு இஷ்யூ பண்ணியிருக்கிறார். ஆனா அப்புறம் வந்தது பார்த்தா அவருக்கு சாமான் அது கேட்டமாய் வர இல்லை. ஸோ டக்குன்னு ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் ஆர்டர் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸோ இன்னொரு அது வர இல்லைன்னு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டார். ஆனா எங்களோட பேங்க் வந்து ஸ்டாப் பண்ணவில்லை. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இது 5 மார்க்ஸுக்கான கொஸ்டின், பட் எழுத வேணும். 5 மார்க்ஸ்னா 2 மார்க்ஸுக்கே நாங்க 4 வரியாவது மினிமம் எழுதுறாங்க. 5 மார்க்ஸ் சொல்லும் போது அது இந்த பந்தி கொஸ்டின்ல கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா எழுதணும். என்ன ஆன்சர்? உங்களோட கடப்பாடுகள், வங்கியாளரின் கடப்பாடுகள் நாங்க சரிவர செஞ்சிருக்கிறோமா?
செக் ஸ்டாப் பண்ணல ரீசன் அவருக்கு அடுத்து சொல்லி விளக்கப்படுத்தி கொஸ்டின் உங்களோட மேல இப்படி செய்யலாம். ஸ்டாப் ஆகாததுக்கு எத்தனையோ ரீசன்ஸ் இருக்குன்னு தானே. ஒரு ரீசன் இருக்கலாம், அதையும் நீங்க சொல்லலாம். ஒரு ரீசன் டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கலாம். இல்லாட்டி இவர் சரி வேற ஸ்டாப் பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம இருக்கலாம். கொடுத்தான்னு சொல்லியிருப்பேன், இந்த சில பாதியை விட்டு இன்சபிஷியன்ட் டீடைல்ஸ் கொடுத்து அப்படியும் இருந்திருக்கலாம். என்ன சம் டெக்னிக்கல் ரீசன் எறனால இது நடந்தும் இருக்கலாம். அப்ப நீங்க முதல்ல அந்த ரூட் காஸ பார்க்கணும். ஏன் அந்த ஸ்டாப் பேமெண்ட் நடக்கலன்னு பார்க்கணும். எங்கட எரரா, டெக்னிக்கல் எரரா, கஸ்டமர் எரரா, அந்த மூண்டையும் முதல்ல அனலைஸ் பண்ணணும். சரியா? இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. என்ன செய்வீங்க? டெக்னிக்கல் இஷ்யூ பார்க்கணும். அப்படி டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தா அவருக்கு சொல்லலாம், இப்படி டெக்னிக்கல் இஷ்யூவால தான் நாங்களுக்கு இதை ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லலாம். அப்படி ஏதாவது அந்த பேமெண்ட் எங்களுக்கு திருப்பி பெற முடியுமா இருந்தா அதை கஸ்டமருக்கு பெற்று கொடுக்கணும். வெரி குட். அது மட்டும் அதை டெக்னிக்கல் இஷ்யூ இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை என்ன பிரச்சனைன்னு பார்த்து அவருக்கு எடுத்து சொல்லி அவரை முதல்ல கன்வின்ஸ் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை அவருக்கு அவரோட விருப்பத்துக்கு ஏற்றபடி செய்து கொள்ள முடியுமான்னு பார்த்து செய்து கொடுக்கும். வெரி குட், வெரி குட். ஆன்சர் தான். சரி, வெரி குட். ஸோ உங்களோட ப்ராக்டிக்கல் ஆன்சரை சொல்லிட்டீங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நீங்க பிரான்ச் ஆப்ரேஷனல் இஷ்யூவா ரிப்போர்ட் பண்ணவும் வேணும். இது உண்மையான இஷ்யூன்னு சொன்னா டெக்னிக்கலோ ஃபால்ட் உங்களோட ஃபால்ட்டோ ஆப்ரேஷன் இஷ்யூ ஒன்று இது. அப்போ அதை நீங்க இன்டர்னலா ரிப்போர்ட் பண்ணி இது இன்னொருக்கா நடக்காமலும் பார்த்துக்கொள்ளணும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், திரு மலிக் உமது வங்கியின் இணையதள வங்கி தொழில் வசதியினூடாக சில நிதி மாற்றங்களை செய்துள்ளார். வங்கியின் கணினி முறைமையிலுள்ள ஒரு தவறு காரணமாக அவரது கணக்கிற்கு பற்று வைக்காமல் சில நிதி மாற்றங்கள் நடைபெறுவதை கண்டுபிடித்துள்ளீர்கள். திரு மலிக்கின் கணக்கின் வங்கி கூற்று இந்த தவறுடன் கணனி முறைமையிலிருந்து அச்சிடப்பட்டு அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. வங்கிக்கு இருக்கக்கூடிய பிரகாரம் இதற்கான பரிகார தீர்வு நடவடிக்கைகள் ரெமடியல் ஆக்ஷன்ஸ் யாவை? அவர் டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார். நாங்க பார்த்திருக்கிறோம் சில டிரான்ஸ்ஃபர் வந்து அக்கௌண்ட் டெபிட் பண்ணாம ப்ரோசஸ் ஆயிட்டு, கிரெடிட் போயிட்டு டெபிட் ஆகிடு. சரியா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து அதெல்லாம் இந்த எரர் வந்து பிரிண்ட் பண்ணி எல்லாம் செய்து தான் போயிருக்கு. ஆனா டெபிட் ஆகல. என்ன செய்யலாம்? கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரோட அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணிரண்டதுக்கு ப்ரூஃப் அவருக்கு காட்டிட்டு அதுக்கு பிறகு அவரோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி எடுக்கலாம் நாங்க. Very true, correct. And also internally you're right, answer is correct. And also இது again operational issue was technical issue என்னன்னு ரிப்போர்ட் பண்ணி அதுதான் முக்கியம். ரிகரன்ஸ் தவிர்க்கணும். சோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஆன்சருக்கு கடைசியா ஒரு 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 இதொன்று கொடுக்கலாம். இந்த மாதிரி இனி ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ இது ஒரு ஜெனரல் டிப்ஸ். ஓகே, அப்ப எடுக்க முடியுமோ அதை செய்யணும்ன்ற ரெமடியல் ஆக்ஷனையும் அதை அப்படி போட்டு விட்டீங்கன்னு சொன்னா கவர் ஆயிடும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், நீர் எஸ்பிபி வங்கி பிஎல்சியின் ஒரு கிளை செயற்பாட்டு முகாமையாளர் அல்லது கிளை செயற்பாடுகளுக்கு பொறுப்பான அலுவலர் திரு சில்வா இங்கு தனது கணக்கை பேணுகின்றார். திரு சில்வா கணக்கை திறக்கும் சமயத்தில் வெளிப்படுத்திய விவரங்களுக்கு எதிர்மாறாக சில்வாவின் கணக்கில் பன்மடங்கான மற்றும் உயர்ந்த எண்ணிக்கையான நிதி மாற்றங்கள் இடம்பெறுவதை அவதானித்துள்ளீர். இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடவடிக்கை எடுப்பீர்? நீங்க ஆபரேஷன்ஸ் மேனேஜர் அந்த எஸ்பிபி பேங்க்ல மெயின்டைன் பண்ற, யூஸ்வலி சாதாரணமா இருக்கிற இதை விட மல்டிபிள் ஹை நம்பர் ஆஃப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து நடந்திருக்குது. அதாவது அந்த டிக்ளேர் அந்த கேவைசில அவர் டிக்ளேர் பண்ணிருக்கலாம். மேபி மாசத்துக்கு 10 டிரான்சாக்ஷன் 10,000 தான் வரும்னு பார்த்தா 1 மில்லியன் 2 மில்லியன் மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் போகுது. நீங்க தான் பிரான்ச் மேனேஜர், என்ன செய்வீங்க? உடனே அந்த டிரான்சாக்ஷன் அந்த அளவு பெரிய அமௌண்ட் அவருக்கு எங்க இருந்து வருதுன்னு முதல்ல பார்க்கும். முதல்ல அந்த அவ்வளவு பெரிய அமௌண்ட் அவருக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு பார்க்கணும். அடிக்கடி கிடைக்கிறபடியா ஃப்ராடா இருக்கலாம். அப்படின்னு சொன்னா முதல்ல கம்ப்ளைண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த காசு முதல்ல அந்த காசு வந்து கஸ்டமருக்கு கையில போகாதபடிக்கு ஸ்டாப் பண்ணிட்டு எங்க இருந்து வந்தது, என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்
எங்கட பக்கத்துல நாங்க பார்க்கோம். வெரி குட் வெரி குட். கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர் சொல்லணும். STR ரிப்போர்ட் பண்ண தெரியுமா? சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், STR. அதை மென்ஷன் பண்ணுங்க. STR as per FIU, suspicious transaction report as per FIU. சிபிஎஸ்சில அதுக்கு அந்த ரிப்போர்ட் கண்டிப்பா ரேஸ் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி முதல்ல எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி போட்டு செக் பண்ணி போட்டு KYC டாக்குமெண்ட்டையும் அனலைஸ் பண்ணி போட்டு இல்ல ஜெனுவின் டிரான்சாக்ஷன் என்று சொன்னா மறுபடியும் KYC ஒன்று எடுக்க வேண்டி வரும் அவர்கிட்ட. பட் இஃப் அவர்கிட்ட முதலாவது ஜாப்பை விட இப்ப எடுத்திருக்கிற ஜாப்ல வந்து கூட அவருக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படி இருக்கலாம் தானே. அவர் சின்ன ஜாப்ல வந்து இருந்திருப்பார். இப்ப 5 வருஷத்துக்கு பிறகு பெரிய ஒரு ஜாப்புக்கு மாறி இருப்பார். அப்ப அவர்கிட்ட சேலரி கூடி இருக்கலாம், ஒரு சைட் பிசினஸ் செய்யலாம். அப்ப அப்படின்னு சொன்னா அது நோட் பண்ணாதான் இன் ஃபியூச்சர் அதுக்கு பத்திரமா இருக்கு என்ன. அதுதான் அந்த ரீசன். சரி, இன்னொரு கொஸ்டினையும் பார்த்துட்டு ஒரு பிரேக்குக்கு போவோம். ஒரு நிதி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்துக்கும் மனிதவள திட்டமிடல் மற்றும் அபிவிருத்தி அதன் முக்கிய விடயங்களில் ஒன்றாகும். Human resource planning development is one of the key areas in a financial institution for the growth and expansion. ஒரு வங்கியில் அல்லது அதன் கிளையில் மனித சக்தியை திட்டமிடுதல், மேன் பவர் பிளானிங், வழிகாட்டு நெறிகளையும் கோட்பாடுகளையும், கைட்லைன்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் சுருக்கமாக விளக்குக. மேன் பவர் பிளானிங் அண்ட் பிரின்சிபல்ஸ். எப்படி மேன் பவர் பிளான் பண்ணுவீங்க, அதோட கைட்லைன்ஸும் பிரின்சிபல்ஸும். மனிதவள திட்டமிடல் ஞாபகம் இருக்கா? படிச்சாங்க. பேசிக்கலி அதுக்கு ஒரு சிறு குறிப்பு கேட்கிறேன். இன்டிரெக்டா மேன் பவர் பிளானிங் என்னத்தை பேஸ் பண்ணி செய்வீங்க? மேன் பவர் பிளானிங் என்ன ப்ரோசஸ், அது யார் அதை ஸ்பான்சர் பண்றது, பேசிக்கலி அது என்ன மேன் பவர் பிளானிங்ல எப்படி இது செய்தா நல்லா இருக்கும், இதை பேஸ் பண்ணி செய்ய வேணும். அப்ப அதை பத்தி தான் கேட்கிறேன். இதுல அண்ட் ஓகேவா? இது எழுதலாமா? எழுதுறதுக்குரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இது ஒரு தியரிட்டிக்கல் क्वेश्चन. நீங்க மேன் பவர் பிளானிங் என்ன சரியா கிளியரா இந்த क्वेश्चन எழுதுவீங்க தானே? எஸ். சோ நான் சொன்ன அந்த டாபிக்ஸ் கவர் பண்ணாலே போதும். என்னன்னு எழுதி போட்டு யார் செய்யறது, என்ன 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 பிரச்சனை நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த மனிதவள திட்டமிடல் முகாமைத்துவத்துல அதெல்லாம் பார்த்துறாங்க. அதோட சுருக்கமா எழுதுனா சரி. ஓகே. மற்றது வேற என்ன அடுத்தது, ஒரு வங்கியின் வெற்றிகரமான பயிற்சி திட்டங்களை கொண்டிருப்பதற்கான அடிப்படை அளவுகோல்களை, கிரைட்டீரியாஸ் சுருக்கமாக விளக்குக. Briefly explain the criteria for having a successful training programs in the bank. பயிற்சி திட்டங்கள். Again easy question, but நீங்க எழுதணும். ஆன்சர் சொல்ல முடியுமா? ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கான பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன செய்ய வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பத்தி லெக்சர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதோட क्वेश्चन அண்ட் ஆன்சர் மற்ற ஆடியன்ஸை கவர்றதுக்கு வீடியோ தொடர்பான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் அது வந்து விளக்கம் விளங்குறது வந்து அதிகமா இருக்கும். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க செய்ய போறீங்க. அப்ப செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க யோசிங்க என்னென்ன நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல எப்படி என்னென்ன கவர் பண்ண போறீங்க, யார்கிட்ட கேட்பீங்க, என்ன ரிக்வயர்மெண்ட் எப்படி பாப்பீங்க. சரி, ஓகே நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொண்டு போக போறீங்கன்னா அந்த ரிக்வயர்மெண்ட் என்னன்னு பார்க்கணும். அந்த ட்ரைனிங் ஆட்கள்கிட்ட வந்து என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்க இந்த ட்ரைனிங் கூட. அப்ப இந்த ட்ரைனிங் முடிச்ச பிறகு அவங்க எப்படி அதை ப்ராக்டிகலா அப்ளை பண்ண போறாங்க. அது ரெண்டையும் நீங்க கவனிச்சுக்கிட்டா தான் அந்த ட்ரைனிங் மெட்டீரியல் நீங்க சொன்ன மாதிரி ஆடியோ, வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கா என்ன கண்டென்ட் எல்லாம் போய் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த லேர்னிங் வந்து கண்டினியூஸா அவைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கும். மற்றது இந்த ட்ரைனிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் எண்ட் ஆஃப் த டே நீங்க செய்த முடிக்க இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. ஞாபகம் இருக்கு? அந்த இப்ப நான் இப்ப செய்யற லெக்சருக்கும் லெக்சர் ஃபீட்பேக் அப்படின்னு கேட்கறாங்க, ஞாபகம் இருக்கு தானே? அதே மாதிரி தான் என்ன மாதிரி இந்த ட்ரைனிங் நடக்குது, எப்படி நடந்தது, நல்லா நடந்ததா, என்ன ஆப்ஜெக்டிவ்ஸா ஃபுல்ஃபில் பண்ணி இருக்குதா, மற்றது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்ரஸ் பண்ண முடியுமா, அந்த ரீசன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, அது முடிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள ரிவ்யூ பண்ணியும் பார்க்கணும் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எஃபெக்டிவ்னஸ் பற்றி. அப்படி எல்லாம் செய்தா தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா எடுக்க முடியும். ஓகேவா?
And okay, clear? ஓகே. ஒரு நிதி நிறுவனத்தின் புதிய ஊழியர்கள் புதுமுக பயிற்சிக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பின்பற்ற வேண்டிய பிரதான படிமுறைகளை சுருக்கமாக கூறுக. Induction program. Briefly state the main steps for the induction program of a new staff of a financial institution. இது நாங்க நிறைய டிஸ்கஷன் பண்ணாங்க இந்த டாபிக்ல. சொல்லுங்க ஆன்சர்ஸ். அங்கே நிறுவனத்தை பற்றின அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். அவங்கள பத்தின அவங்க என்ன மாதிரி அவங்கள பத்தி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணணும். முதல்ல அவங்கள பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். கம்பெனி பத்தின கல்ச்சர்ஸ் மற்றது இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தரணும். அவங்க செய்ய போற ஜாப் ரோல் எப்படியா இருக்கும், அவங்க பிரான்ச்சுக்கு போனா டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போனா என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும், அதை பத்தின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் கொடுக்கும். வெரி குட். வேற அங்க அவங்களுக்கு இருக்க ரைட்ஸ் மற்றது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் மற்றது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரியானதுகள் அவை செய்யலாம் அது மாதிரி சும்மா கோட் ஆஃப் எத்திக்ஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அது சம்பந்தப்பட்ட ஒரு பிரீஃப் ஒன்று கொடுக்கலாம். சரி, குட், தட்ஸ் குட். அப்ப அந்த யூ காட் தி பாயிண்ட். சோ தட்ஸ் ஃபைன். அடுத்த क्वेश्चन. ஒரு நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் அபிவிருத்தியில் மனிதவள முகாமைத்துவம் எவ்வாறு உதவி புரிய முடியும்? How can a human resource assist in development of the staff in a financial institution? மனிதவள அபிவிருத்தியின் மனிதவள முகாமைத்துவத்தின் பயன்பாடு. பேசிக்கலி அது நாங்க பார்த்த செகண்ட் சப்ஜெக்ட்ல ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபோர்த் சப்ஜெக்ட்ல என்ன ரிக்வயர்மெண்ட் தான் கேக்குறாங்க, எப்படி ஹெல்ப் பண்றது? மனிதவள முகாமைத்துவம் ஊழியர்கள் அபிவிருத்தியில் என்னென்ன உதவி செய்ய முடியும்? learning programs promotions recruitment அது மாதிரி மற்றது அதுக்கு முன்னால முதல்ல என்ன செய்யணும்? அத செய்யறது அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னால முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நான் முதல்ல ஒரு பார்த்த क्वेश्चन பயிற்சி திட்டங்கள் ட்ரைனிங். அதுல என்ன பார்த்தோம், எப்படி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன ஐடென்டிஃபிகேஷன் என்ன அவைக்கு தேவைன்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் முதலாவது ஸ்டெப். அதுக்கப்புறம் யூ கேன் டூ அ கம்பீட்டன்சி மேப்பிங். அவங்களோட ஸ்கில் இருக்கா இல்லையா இந்த ஜாபுக்கு இவாலுவேஷன் பண்ணி கம்பீட்டன்சி மேப்பிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு அதுக்குரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு பிறகு என்னென்ன ஒர்க் போர்ஸ் அவங்க கண்டினியூஸா ட்ரெயின் பண்ணி ஜாப் ரொட்டேஷன் அது இதுகள் கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அதுக்குரிய பேரேஸ் சரியான டைம்ல அவங்கள ரிட்டைன் பண்ணி அதெல்லாம் செய்யறது மூலம் அவங்களோட அபிவிருத்தியில உதவி செய்யலாம். அவங்களுக்கு சரியான பொசிஷன் சம்டைம்ஸ் அவங்களே அறியாம அவங்களுக்கு வேற ஸ்கில்ஸ் இருக்கலாம். அப்ப அதை ஹியூமன் ரிசோர்ஸ் அடையாளம் கண்டுபிடிச்சு அதை க்ரூம் பண்ணி எடுத்தோம்னா அவங்க இன்னும் ஷைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. சரி, இன்னும் 4 5 6 7 ஓகே. நாங்க ஒரு ஷார்ட் பிரேக் எடுப்போமா? ஒரு 5-7 மினிட்ஸ் பிரேக். 5-4 5-10க்கு மீட் பண்ணுவோமா? வில் டேக் a ஷார்ட் பிரேக் 5-10. அப்படியே மியூட்லயே விட்டு. சரியா மேடம்? லாக் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணு. சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, 5-10க்கு. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் POR வங்கி அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. POR வங்கி PLC அதன் கிளை வலையமைப்பை விரிவாக்கம் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதோடு சந்தைப்படுத்தல் முகாமையாளர் என்ற வகையில் அந்த செயற்திட்டத்திற்கான ஒரு திட்டத்தை வடிவமைக்கும் பணி உம்மிடம் கிடைக்கப்படுகின்றது. பின்வருவனவற்றை சுருக்கமாக விளக்குக. ஒரு புதிய சொல்றாங்க POR Bank PLC has embarked on expanding its branch network, and as a marketing manager, you are entrusted with designing a plan for the said project. Briefly explain the following. ஒரு புதிய கிளைக்கான விருப்ப தேர்வான அமைவிடத்தை தெரிவிப்பதற்கான நடவடிக்கை திட்டம். நாளையும் வாசிப்போம். அமைவிடத்தை தேர்ந்தெடுத்த பின்னர் கிளை அமைப்பதற்கான நீர் நிறைவேற்றுவதன் நடவடிக்கை முன்தேவைப்பாடுகள் மற்றும் கிளையை அமைப்பதற்கான உமது நடவடிக்கை குறித்த திட்டமுடன் கிளை திறக்கும் தினத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அந்த தினத்துக்கான சந்தைப்படுத்தல் திட்டம், கிளையின்
செயற்பாடுகள் ஆரம்பத்தை தொடர்ந்ததற்கான பின்னர் கிளை நடவடிக்கைகள் விரிவாக்கத்தின் பிற்சந்தைப்படுத்து போஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான். சரி, அதாவது ஆக்ஷன் பிளான் செலக்டிங் a preferred location for the new branch. The prerequisites you would carry out on an established branch after the selection of a location and the action plan to step up the branch. Activities on the day of the branch opening and the marketing plan on that day. Post-marketing plan for expansion of the branch activities subsequent to commencement of this operation. And சொல்லுங்க. டவுன் ஏரியா அந்த மாதிரி ஒரு நல்ல லொகேஷன் செலக்ட் பண்ணணும். ஓகே, அது என்னென்ன செலக்ட் பண்றீங்கன்றதான் क्वेश्चन. பிஸ்னஸஸ் நடக்கிற மாதிரி, கம்பெனி சரௌண்டிங்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்தை சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அதை சுற்றி மற்ற பக்கத்தில் இருக்கிற அந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் ரீதியான என்ன சொல்றது, நிதிய சாதனங்கள் தொடர்பான நம்பிக்கை உள்ள வாடிக்கையாளர்கள் அங்கே காணக்கூடியதா இருக்கணும். ஓகே, குட். ஓகே, அப்படிதான். சரி, வேற என்ன செய்யலாம்? வேற என்ன செய்யலாம்? நாங்க இப்ப ப்ரோசஸ பார்க்கலாம். நீங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு புதிய கிளை, நீங்க சொன்ன மாதிரி டென்சிட்டி பார்க்கணும், யாரு என்னென்ன டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிற இடமா பார்க்கணும், என்னென்ன ஃபெசிலிட்டி நாங்க அதை கொடுக்கலாம், அந்த ஆட்கள் எடுப்பினமான்றது ஒருக்கா பார்க்கணும், மற்ற பேங்க்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும், பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் இருக்கிறமான்னு பார்க்கணும், மற்ற ரெகுலேட்டரோட அப்ரூவல் எடுக்கணும். சென்ட்ரல் பேங்க் அப்ரூவல் இல்லாம நீங்க பிரான்ச் ஓபன் பண்ணவும் மேலாது. என்ன அதுக்கு பிறகு என்னண்டு அந்த பிரான்ச் ஓபன் பண்ண அப்புறம் என்னண்டு நாங்க செய்யற பிளான்ஸ், அந்த என்ன சொல்றது, எடுக்க போறோம் அந்த பிளான்ஸ். அது ரெண்டாவது क्वेश्चनக்கு ரெடி பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். இப்ப அடுத்த क्वेश्चन கேக்குறாங்க வந்து prerequisite you would carry out to establish a branch after the selection of the location. நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, சரிதானே? இப்ப நீங்க ரெடி பண்ணியாச்சு, அமைவிடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. இப்ப அதுக்கு பிறகு அந்த பிரான்ச் செட் பண்றதுக்கு என்ன செய்ய போறீங்க? அடுத்த क्वेश्चन பாருங்க. பிரான்ச் எடுத்தாச்சு, என்ன செய்ய போறீங்க? அடுத்த ஸ்டெப் என்ன? முதலாவது எத்தனை பேர் தேவை என்றது பார்க்கணும் பிரான்ச்சுக்கு, என்ன? அண்ட் அந்த பிரான்ச் தொழில் போறதுக்கு எத்தனை பேர் தேவை, மனிதவள என்ன பிளானிங், மேன் பவர் பிளானிங் செய்யணும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் பக்கம் பார்த்தோம்னு சொன்னா கேம்பெயின்ஸ் போகணும், மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ். வேற என்ன செய்யலாம்? செல்ஃப் பேங்கிங் கண்ட ஒரு பகுதியை பிரிக்கலாம். செல்ஃப் பேங்கிங், ஓகே. வேற ஆடியன்ஸை கவர்ற மாதிரியான ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணலாம். வெரி குட். வேற யாரோட எல்லாம் கொலாபரேட் பண்ணி செய்ய முடியுமோ அந்த ஐடியாவை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸோட கொலாபரேட் பண்ணணுமா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், லோக்கல் ஆர்கனைசேஷன், பிரைவேட் கம்பெனிஸ் கொலாபரேட் பண்ணணுமா, ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் வைக்கலாமா, அவைக்கு ஓப்பனிங் டேக்கு அவைய கூப்பிடலாமா, அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்கணும். ஒரு ஃபுல் பிளான் போடுறீங்க. இது வந்து பேசிக்கலி ஒரு வெரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கணும். மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின். நீங்க மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கும் போது நீங்க போட்டுருதானே, நீங்க ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருந்தால் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டோம். ஸோ ஃபுல் செட் நீங்க அப்படி மார்க்கெட்டிங் மேனேஜரா தான் யோசிக்கவும் வேணும். இது நாங்க மார்க்கெட்டிங் படிச்ச ஞாபகம் இருக்கா? அந்த மார்க்கெட்டிங்கும் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆபரேஷன் எல்லாத்தையும் யோசிக்கணும். இது வெரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின் ஒன்று. நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி ஐ வுட் சே. சரியா? அப்ப அது சம்பந்தப்பட்டு எழுதணும். அடுத்த மூன்றாவது, கிளை திறக்கும் தினத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள். ஆன் த டே ஆஃப் ஓபனிங் என்ன செய்வீங்க? And ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியான உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்.
குட், வெரி குட். வேற இப்ப தனி மார்க்கெட்டிங் யோசிக்கணும் நீங்க. ஆன் த டே ஆஃப் ஓப்பனிங் நீங்க ஒரு பிரான்ச் மேனேஜர், நீங்க என்ன செய்வீங்க? யார கூப்பிடுவீங்க? மோஸ்ட் ப்ராமினன்ட் பீப்புளை யூஸ் பண்ணுவீங்க, பேனர் வைப்பீங்க, பெரிய ஆரவாரப்படுத்துவீங்க, சவுண்ட் சிஸ்டம் போடுவீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் போடுவீங்க, பெரிய வார ஓப்பன் அப் பண்ண ஈவன் கிட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம். மேபி மற்றது ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணும்போது சிம்பிளா யோசிக்கணும். ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வைக்கலாம், எக்ஸ்டெண்டட் பேங்கிங் ஓப்பனிங் ஹவர்ஸ் வைக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்ஸ் வைக்கலாம். சிம்பிளா யோசிக்கணும். ஃபுல் மார்க்கெட்டிங் சைட்ல யோசிக்கணும். மார்க்கெட்டிங் மேனேஜர் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கு உங்களை. சரியா? ஒரு ஏதாவது செய்யலாமா? புதிய நிதி சாதனங்கள் ஏதாவது லான்ச் பண்றதா இருந்தா அது ஒரு ஐடியலா இருக்கும். வெரி குட், வெரி குட். எஸ், கேம்பெயின் அதே நேரத்தை அந்த லான்ச் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு அண்டைக்கு ஓபன் பண்றீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரமோஷனா கொடுக்கலாம். என்ன அண்டைக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க அந்த லான்ச் பண்ற நாள்ல நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கலாம், அந்த ஆஃபர் இருக்கலாம், டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படி இப்படியாவது கொடுக்கலாம். ஓகே, குட். கிளையின் செயற்பாடுகள் ஆரம்பத்தை பின்தொடர்ந்து போஸ்ட் மார்க்கெட்டிங் எல்லாம் திறந்து முடிஞ்சு ஓபன் பண்ணியாச்சு. போஸ்ட் மார்க்கெட்டிங் என்ன செய்வீங்க? அதாவது வந்த கஸ்டமரை ரிட்டைன் பண்ணவும் வேணும், அதே மாதிரி புது கஸ்டமர்ஸை கூட்டவும் வேணும். இருக்கிற கஸ்டமர்ஸ் எப்படி ரிட்டைன் பண்றது, புது கஸ்டமர்ஸ் இன்னும் எப்படி பிடிக்கிறது, என்னென்ன மற்ற பேங்க்ஸோட கம்பேரிட்டிவா கொண்டு போறது, அதான் அவங்க கேட்கறாங்க பேசிக்கலி. அப்ப அந்த அதுக்கும் போஸ்ட் மார்க்கெட்டிங் செய்யணும். அப்ப ஒரு முக்கியமான விஷயம் நாங்க படிச்சது, ஒரு முக்கியமான விஷயத்தை இதுல அப்ளை பண்ணலாம். போஸ்ட் மார்க்கெட்டிங்ல என்ன செய்யலாம்? 2வது சப்ஜெக்ட், உங்கள்கிட்ட இருக்கிற வாடிக்கையாளருக்கு நிதி சாதனங்கள் பற்றின அறிவை ஏற்படுத்தி கொண்டு செய்யலாம். சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணலாம். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஞாபகம் இருக்கா? அது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அதுல ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இந்த क्वेश्चनக்கு போஸ்ட் மார்க்கெட்டிங் என்ன வேணும், இருக்கிற கஸ்டமர்ஸ் என்ன நீங்க பண்ணுவீங்க? நல்ல சர்வீஸ் கொடுப்பீங்க. அது சர்வீஸ் கொடுத்துட்டு நீங்க சொன்ன क्वेश्चन ஆன்சரை போடலாம். சரியா? அதுக்கப்புறம் லாயல்ட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேலை செய்யலாம், டிஜிட்டல் பேங்கிங் சர்வீசஸ் கொடுக்கலாம், வசதிகளை கூட்டலாம், கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் ப்ராப்பர் சர்வீஸ் டெலிவரி ஒன்று கொடுக்கலாம், நல்ல சர்வீஸை இன்னும் கூட்டலாம், அப்போ கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கூட்டலாம், இன்னும் ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் அப்படி ஆஃபர் பண்ணலாம். ஸோ போஸ்ட் மார்க்கெட்டிங் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. மேபி வாரவைக்கு ஒரு லவுஞ்ச் நீங்க சொன்னீங்க, ஸ்பெசிபிக் லவுஞ்சஸ், செல்ஃப் பேங்கிங் வச்சு அதே மாதிரி மேபி யூ கேன் ஹேவ் பிரைவேட் பேங்கிங் அப்படி ஒரு கான்செப்ட் உருவாக்கி அவங்கள ஒரு கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண வைக்கலாம், சம்திங் லைக் தட். ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபுல் மார்க்கெட்டிங் கொஸ்டின், நல்ல கொஸ்டின் உண்டு. பேசிக்கலி ப்ராக்டிக்கலா பார்க்கக்கூடிய கொஸ்டின். இதுல இருந்து தெரியுது எக்ஸாமினரும் பார்க்கறது ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆன்சர் எதிர்பார்க்குறேன். நீங்க படிச்ச மார்க்கெட்டிங் கான்செப்டை வச்சு நீங்க ரியல் லைஃப்ல எப்படி இதை அப்ளை பண்றீங்கன்னு அப்படியே கேட்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் 5, தற்போதைய சூழ்நிலையில் நிதியியல் சேவைகள் பற்றிய விழிப்புணர்வு வியாபார வளர்ச்சிக்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். ஆகவே சந்தைப்படுத்தல் செயல்முறையில் அவ்வாறான ஒரு கூறாக விளம்பரப்படுத்தல் விளங்குகின்றது. தற்போதைய சூழலில் நிதியியல் சேவைகள் பற்றிய விழிப்புணர்வு வியாபார வளர்ச்சிக்குள் முக்கிய காரணிகளில் ஒன்று. ஆகவே சந்தைப்படுத்தல் செயல்முறையில் அவ்வாறான கூறாக விளம்பரப்படுத்தல் விளங்குகின்றது. Awareness of financial services is one of the key factors for growth business and in current context. Therefore, advertising will be one of such element in the marketing process. Advertising சந்தைப்படுத்தல பத்தி சொல்றாங்க. 4 கேள்வியும் வாசிப்போம். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நான் முன்னே சொன்ன மாதிரி கேள்விகள் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்லி இந்த மாதிரி கேள்விகள் 4 கேள்வியும் வாசிக்கணும். ஏன்னு சொன்னா சில வேளை முதலாவது கேள்வியை வாசிட்டு நீங்க ஆன்சர் கொடுத்து முடியும், பார்த்தா 2வது கேள்விக்கும் ஆன்சர் அதான் தான் இருக்கும், ரிப்பீட் பண்ணிடாது. சோ நீங்க சரியா 4 கேள்வியும் வாசிச்சு 4 வித்தியாசமா இருந்தா சந்தோஷம், ஒரே மாதிரி வந்தா கவனமா ஆன்சரை பிரித்தறியணும். ஓகேவா? சோ இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போது நிதியியல் நிறுவனங்களால் பின்பற்றக்கூடிய 3 மிக சிறந்த நடைமுறைகளை பட்டியலிடுக. List 3 best practices which could be followed by financial institution when such awareness campaigns are carried out. விழிப்புணர்வை மேற்கொள்வதற்காக தனிநபர் விற்பனை பர்சனல் செல்லிங் நடவடிக்கைகளை பயன்படுத்துவதுடன் நன்மைகளையும் குறைகளையும் வேறுபடுத்துக. Differentiate between benefits and shortcomings using personal selling activities. விளம்பரப்படுத்தலுக்காக வெகுசன ஊடகங்கள் மற்றும் இலக்க முறை தொழில்நுட்பம் டிஜிட்டல் டெக்னாலஜி ஆகியவற்றை பயன்படுத்துவதில் வேறுபாடுகள். What are the differences? What are the differences in using mass media and digital technology for advertising? நிறையற்ற unethical விளம்பரப்படுத்தல் பற்றிய ஒழுங்குபடுத்தலுடன் கருத்தை ஆராய்க.
Discuss the regulator's view on unethical advertising. Answer. Advertising marketing process பத்தி கதைக்கிறோம் இங்க. Again marketing related subject வருது. அதுல ஒன்று இந்த மாதிரி விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அட்வர்டைசிங் செய்யும் போது பெஸ்ட் பிராக்டிசஸ் 3 மிகப்பெரிய பெஸ்ட் பிராக்டிசஸ் டிஸ்கஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப அந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் என்ன? என்னென்ன செய்யலாம்? நிறைய இருக்குது. அதுல 3 எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. சொல்லுங்க. விளங்கல கேக்கல கொஞ்சம் சத்தமா கதைங்க. மேல இருக்க paragraph விளங்குது. paragraph பாருங்க. ஓகே ஓகே ஓகேவா? சொல்லுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் செய்யும் போது ஜெனரலா அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நடத்தும் போது விழிப்புணர்வு பிரச்சாரம்ன்றது அவேர்னஸ் கேம்பெயின். என்னென்ன விதத்துல அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வைக்கலாம்? பெஸ்ட் பிராக்டிசஸ் 3 சொல்லலாம். சொல்லுவேன். நான் சொல்ல முடியுமா? ஓகே. அவேர்னஸ் கேம்பெயின் சிம்பிளி எல்லாமே செய்யலாம். மாஸ் மீடியா பப்ளிசிட்டி, லீஃப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், பர்சனல் செல்லிங் செய்யலாம், ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலாம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கான அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நடத்தலாம், SMS அது ஃபோன் மெத்தட்ஸ் நடத்தலாம். இது பேசிக்கலி அவேர்னஸ் கேம்பெயின் எப்படி எப்படி செய்யலாம்ன்றது ஐடியலான 3 பாயிண்ட் விவரிக்க சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்னதுல ஏதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் த்ரூ இன்டர்நெட் ஏதாவது 3 செலக்ட் பண்ணி பேசினா சரி. ரொம்ப யோசிக்க வேணாமா? மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்ஸ்ல விட ரொம்ப யோசிச்சாலும் பிரச்சனை. சிம்பிளா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க இது. ஓகே. மிகப்பெரிய பெஸ்ட் பிராக்டிசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி நீங்க ஒன்று மெயின் பண்ணலாம். பர்சனல் செல்லிங் எல்லாத்தையும் ஒண்டா சொல்லலாம். நான் சொன்ன பர்சனல் செல்லிங், பேனர் வைக்கிறது, பர்சனல் செல்லிங் ஒண்டா வைக்கலாம். ATL BTL ஞாபகம் இருக்கு. அபவ் த லைன், பிலோ த லைன் நான் ரெண்டு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதுகள் சம்பந்தப்பட்டது சொல்லலாம். ஒன்று ஆன்லைன் சம்பந்தப்பட்டது ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். ஹார்ட் அட்வர்டைசிங் ஒரு பாயிண்ட் எடுக்கலாம். பர்சனல் அட்வர்டைசிங், ஸோ பர்சனல் செல்லிங் அது சம்பந்தப்பட்ட இன்னொன்று எடுக்கலாம். அப்படி 3 பிரிச்சு எடுக்கலாம் விரும்பின மாதிரி. கிளியர் அண்ட் சிம்பிள் அட்வர்டைசிங் மெத்தட் தான் இவங்க கேட்கறாங்க. ரொம்ப யோசிக்க வேணாம். ரைட்? ஓகேவா? கன்ஃபியூசிங்கா? நீங்க நிறைய யோசிச்சிட்டீங்க அதுல இல்ல? அப்படித்தானே? நிறைய யோசிக்க வேணாம். டோன்ட் திங்க் டூ மச். இது சிம்பிளா கேக்குறாங்க. நீங்க நிக்கிற பெஸ்ட் பிராக்டிசஸ் எப்படி நீங்க அவேர்னஸ் கேம்பெயினை செய்வீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரியா? விழிப்புணர்வை மேற்கொள்ளும் தனிநபர் விற்பனை, பர்சனல் செல்லிங்ல இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன? இது ஈஸியா சொல்லலாம். நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன? மிஸ்ஸெல்லிங்க்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடும். விளங்கல? கேக்கல ஆனா நீங்க சொன்னது விளங்கல எனக்கு. ஓகே ஓகே. மிஸ் செல்லிங் அது வந்து நெகட்டிவ், குறைகள் சொல்றீங்க. மிஸ் செல்லிங் நடக்கலாம். எஸ். காஸ்ட் கூட, இந்த கால் கொடுக்கறத விட ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணி போய் வந்து போற காஸ்ட் கூட, டைம் கூட ஸ்பெண்ட் ஆகும். என்ன ஒரு குறிப்பிட்ட பிசிக்கலா போகும்போது குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் கவர் பண்ணலாம். அதெல்லாம் ஷார்ட் கமிங்ஸ். நிறைய ஸ்டாஃப் போடணும், காஸ்ட் கூட. அகெயின் பாசிட்டிவ்ஸ் என்னென்ன செய்யலாம்? ஈஸியா வந்து பர்சன் டு பர்சன் பார்க்கும்போது ஈஸியா சில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மற்றது டிரெக்ட்லி வந்து கஸ்டமரோட ஆன்சர்ஸ் என்னன்னு புரிஞ்சு கொள்ளலாம். டிரெக்டா கலைக்கும் போது என்னென்ன கன்சர்ன் இருக்குன்னு டிரெக்டா புரிஞ்சு கொள்ளலாம்.
மற்றது ஸ்டாஃப் மோட்டிவேட் பண்ணி என்னென்ன ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது பர்சனல் செல்லிங் செய்யும் போது டிரெக்டா அந்த அந்த சிச்சுவேஷனோட அந்த அந்த சேல்ஸ் பர்சன் வந்து டிரெக்டா சிச்சுவேஷன் உணர்றாங்க, அதை பத்தி செய்யலாம். ஓகேவா? சோ அதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வருது. அடுத்தது விளம்பரப்படுத்துறதுக்கான வெகுசன ஊடகங்கள் டிஜிட்டல் டெக்னாலஜி. டிஜிட்டல் டெக்னாலஜிய பாவிக்கிறதுக்கு மாஸ் மீடியாவை பாவிக்கிறதுக்கு, மாஸ் மீடியான்னு சொல்றது பேப்பர் அதுகள் அதை பாவிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. அதாவது வேறுபாடுகள் ஒன்று நீங்க வேறுபாடுகளை பிரிச்சு போடலாம், இல்லாட்டி ஒரு பந்தியாக வடிவா எழுதலாம். ரெண்டும் ஓகே, as long as ஃபுல்லா எந்த மெத்தட்லயுமே கொண்டு வந்தா சரி. ஸ்கூல்ல செய்ய ஞாபகம் இருக்கா வேறுபாடுகள் போட்டு அணிக்கும் குழுக்கும் முறை வேறுபாடுகள் மாதிரி. சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் சொல்லுங்க. இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறது குறைவு, டிஜிட்டலைஸ்டா இருக்கிறபடியா கூடுதலானதுகள் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜில ரீச் ஆகுறது அதிகம். எஸ், கரெக்ட் கரெக்ட். மற்ற காஸ்ட் பத்தி சொல்லலாம். நீங்க டிவில டெலிகாஸ்ட் பண்ற காஸ்ட்டை விட ஃபேஸ்புக்ல போடுற காஸ்ட் வந்து குறை என்ன கம்பேரிட்டிவ்லி. ஸோ டிஜிட்டல் அட்வர்டைசிங் இப்போ ரொம்ப காஸ்ட் குறைவா இருக்கு மாஸ் அட்வர்டைசிங்கை விட. பட் அது ஃபோக்கஸ் நீங்க சொன்ன மாதிரி ரீச்சும் வந்து இல்லை கூடவா இருக்குது. தென் அதுக்காக பாசிட்டிவ் எல்லாமே நெகட்டிவா சொல்லணும் இல்லை மாஸ் மீடியால. யூ கேன் கோ ஃபார் பாசிட்டிவ்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிஜிட்டல்ல போனீங்கன்னு சொன்னா ஸ்பேம்ஸ் இருக்கு இல்லையா போன்ல நிறைய வரும்போது நாங்கள் சொல்ல பார்க்கவே மாட்டோம். அதாவது அட்வர்டைசிங்னா கண்ணுக்கு முன்னால வந்துட்டு போகும். ஸோ சம்டைம்ஸ் அதுல உள்ள ரீச் வந்து வித்தியாசமா இருக்கு இல்லையா? சரியா? அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் மீடியால வர ஹிட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும். டிவில எத்தனை பேர் பார்க்கணும்ன்ற டிஆர்பி ரேட்டிங்ஸ் அதுகள் சில விட அக்யூரேட்டா இருக்காது. பட் அதே டிஜிட்டல் சொன்னா ஒவ்வொரு முறை நீங்க அக்சஸ் பண்ணும் போதும் அதுக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் பதிஞ்சு கொண்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சரியா? அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது அன்எத்திக்கல் அட்வர்டைசிங், நெறிமுறையற்ற விளம்பரப்படுத்தல் பற்றிய ரெகுலேட்டர்ஸ் வியூ என்ன? ஒழுங்குபடுத்தும் அதிகாரியின் கருத்து. நெறிமுறையற்ற அட்வர்டைசிங் செய்தா ஒழுங்கு ரெகுலேட்டர் என்ன சொல்லுவார் உங்களுக்கு அப்படின்றத கட்டுறாங்க. சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாக வேண்டிய நேரிடம். எஸ், கரெக்ட் கரெக்ட். நன்மதிப்பு காணப்படும். விளங்கல? நன்மதிப்பு இழப்பு காணப்படும். வெரி ட்ரூ. மற்ற இன்னொன்னு சொல்லலாம், நீங்க ஈஸியா சொல்லக்கூடியது உண்டு. கஸ்டமர் சார்ட்டர் ஞாபகம் இருக்கா? அதுல எத்திக்கல் மார்க்கெட்டிங் பத்தி எத்திக்கல் பிஹேவியர் கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் பார்த்தோம். அப்ப நீங்க அதை செய்றீங்கன்னா கஸ்டமர் சார்ட்டரை மீறி போறீங்க. கஸ்டமர் சார்ட்டர் லால தானே வருது. ஸோ யூ பிரீச்சிங் த லாண்டே சொல்லலாம். அதுல அது இந்த அன்எத்திக்கல் அட்வர்டைசிங் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காது. ஞாபகம் இருக்குதானே? சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும், மிஸ்லீடிங்கா இருக்கக்கூடாது. நிதியல் எக்ஸ்பென்ஷன்ஸ் நடக்கும்போது சரியான விஷயங்களை கொடுக்கணும். அது சம்பந்தப்பட்டதை நல்ல ரிச்சா எழுதுனீங்கன்னு சொன்னா இதுக்குரிய மார்க்ஸும் வந்துடும். ரைட். அடுத்த கொஸ்டின். சந்தைகள் அதிகரித்து வரும் நெருக்கடிகள் காரணமாக வாடிக்கையாளர் உரிமைகளை பாதுகாத்தல் முக்கியமானது என கருதப்படுகின்றது. நாங்க பார்த்த கடைசி சப்ஜெக்ட். அத்தகைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் கடப்பாடுகள் அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். நிதியியல் குறைகள் அதிகாரியால் வழங்கப்படும் சேவைகள் யாவை? பைனான்சியல் ஓம்புட்ஸ்மேன். நாங்க இது ஆல்ரெடி பார்த்தது, அதனால நான் திருப்பி பார்க்கணுமே. இந்த சப்ஜெக்ட்ஸ் 2-3 தடவை கடைசியா ரீசெண்டா பார்த்தது. ஸ்கிப் பண்ணுவோமா இந்த ஆன்சர்ஸ்? இது ஈஸி தானே? நம்ம ரீசெண்டா பார்த்த சப்ஜெக்ட். மற்றது வங்கியால் வழங்கப்படும் சாதனம், ப்ராடக்ட் மற்றும் சர்வீஸ் தொடர்பாக ஒழுங்குபடுத்த வெளியிடப்பட்ட வாடிக்கையாளர் சாசனம். இந்த திருப்பி அப்படியே வந்திருக்குது. வாடிக்கையாளர் சாசனம் சார்ட்டர் 4 விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பட்டியலிடுக. வாடிக்கையாளர் சாசனத்தை வாசிச்சீங்கன்னா அதுல அப்படியே ஃபுல்லா இருக்கு இந்த ஆன்சர். நான் பார்க்க சொன்ன ஞாபகம் இருக்கா? வந்திருக்குது. திருப்பி வராதுன்னு சொல்ல முடியாது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். நிதி நிறுவனங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது வாடிக்கையாளர் முகம் கொடுக்கும் இடர்வு நேர்வுகளை ஆராய்க. Discuss the risk that customer faces when they deal with customer financial institution.
இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் ரிஸ்க். கஸ்டமர் ஒன்று கேட்டு அவங்க செய்யறது அவங்க வேற ரிஸ்க் கொடுப்பாங்க. டிரான்ஸ்பேரன்சி இருக்காது, அந்த ரிஸ்க் இருக்கு. நாங்க நெப்பம் இது நடக்கும்போது வேற என்ன நடந்து கொண்டு இருக்கு உங்களுக்கு. ஃப்ராட்ஸ் நடக்கலாம், ஸ்டாஃப் ஃப்ராட் நடக்கலாம், இன்டர்னல் ஃப்ராட்ஸ், லாஸ் ஆஃப் சீக்ரசி அண்ட் வெல்த். உங்களோட இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது சரியில்லை, ஒரு ஏஜென்ட் சரியான முறையில் அவருடைய உத்தியோகத்தை செய்யாத முறையில் போக சான்ஸ் இருக்குது. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், நிதி ரிஸ்க். உங்களோட காசே வேற ராங் அக்கௌண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றது வேற என்ன, டைம் டிலேஸ், டிரான்சாக்ஷன் டைம். நீங்க நினைப்பீங்க காலம் நடக்கணும்னா அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்காது, 2 நாளே போல நடக்கும் சில, அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ இது ப்ராக்டிக்கலான ரிஸ்க் லிஸ்ட்டை கேட்குறாங்க. நீங்க ஒரு பேங்கோட டீலிங் வச்சுக்கொண்டா என்னென்ன ரிஸ்க்கை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரியா அண்ட் கிளியரா இந்த கொஸ்டின்? பேசிக்கலி கஸ்டமர்ஸ் எந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் டீல் பண்ணும்போது என்ன இஷ்யூஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்ட்டு தான் பாக்குறாங்க. அடுத்து 4வது வெயிட். வாடிக்கையாளர் சேவைகளை வழங்கும் போது நிதியியல் நிறுவனங்கள் முகம் கொடுக்கும் வாடிக்கையாளர் சேவைகளை வழங்கும் போது நிதியியல் நிறுவனங்கள் முகம் கொடுக்கும் உடனே மாறி கேட்கிறாங்க. இப்ப ஐடென்டிஃபை த ரிஸ்க் ஃபேஸ் பை ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் when providing service to the customers. கஸ்டமர்ஸ் சர்வீஸ் கொடுக்கும் போது என்ன ரிஸ்க் எதிர்பார்க்கறாங்க அப்படி கேட்கறாங்க. நாங்க என்னத்தை எதிர்நோக்குறோம் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? இது ரெண்டுமே நல்ல क्वेश्चन, ஆக்சுவலி வெரி குட் क्वेश्चंस. பொய்யான தகவல்களை கொடுக்கறதுனால உங்களுக்கு லோன் கொடுத்தா லோன் ரிகவர் பண்ண முடியாம போயிடுது. வெரி குட், வெரி குட். வேற frauds, fraud and chargebacks, ATM frauds, wrong information, money laundering. Yeah. Operational risks. வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன ரிஸ்க்ஸ்? liquidity risk, sorry சொல்லுங்க. கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல செயற்படுறவரா இருக்கலாம், ஆனா அவர் வேற ஒரு நல்ல நிதி நிறுவனத்துல வேலை செய்யற மாதிரி, ஒரு நிறுவனத்துல வேலை செய்யற மாதிரி தகவல்களை வழங்குறதுனால எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. கேட்கல, எனக்கு சரியா கேட்கல, திருப்பி சொல்லுங்க, கிளியர் இல்ல. அவர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுனால எங்களோட நிறுவனத்தின் நன்மதிப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை. எஸ், கரெக்ட், எஸ், யூ ஆர் ரைட். சரியான மெத்தட், கேவைசி சரியான முறையில கொடுக்காதனால எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். ஆபரேஷன் ரிஸ்க், ரெப்யூட்டேஷன் ரிஸ்க் இருக்கலாம் உங்களுக்கு. மற்றது சரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதால லிக்விட் ரிஸ்க் இருக்கலாம், எல்லாமே. சரியா? நெக்ஸ்ட் 2 more questions. மத்தவங்க இது பார்க்கணும் இருக்கா? ஒரே மாதிரியான நிதியியல் சாதனங்களுக்காக ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் வங்கியிலும் நிதியியல் நிறுவனங்களும் ஒருவருக்கொருவர் நிலவும் வியாபார போட்டி காரணமாக அந்தந்த சாதனங்களை தனிப்பட்ட வாடிக்கையாளருக்கு பொருந்தும் விதத்தில் அவற்றின் இடர்வு நேர்வு நட்டத்தினை கொண்டு வடிவமைப்பதில் அவர்கள் முடிந்த வரைக்கும் அதே நெகிழ்வு தன்மையுடன் இருக்க வேண்டும். பின்வருவனவற்றை பொருத்தமான உதாரணங்களுடன் சுருக்கமாக விளக்குக. Due to the high business competition prevailing among each other for similar financial products and banks and financial institutions, they have to be more flexible in designing such products as far as possible to suit individual customers, considering the different risk appetites. Briefly explain the following with suitable examples. வாடிக்கையாளர் வெவ்வேறான இடர்வு நேர்வு நட்டங்கள் ரிஸ்க் appetite அடையாளம் காணுதல். புதிதாக புனைந்த நிதியியல் சாதனங்கள் இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட் வாடிக்கையாளர் நட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். சாதனத்தை வடிவமைப்பில் நெகிழ்வுத்தன்மை எழக்கூடிய ஆளுகை பிரச்சனைகள் கவர்னன்ஸ் இஷ்யூஸ். ஓய்வு பெற்றவர்களுக்கான வைப்பு திட்டத்தை வடிவமைக்கும் போது கருத்தில் கொள்ளக்கூடிய காரணிகள். அதாவது ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் செய்யும் போது என்னென்ன இஷ்யூஸ் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபிளெக்சிபிலிட்டியோட இருக்க வேணும். இந்த இதுகளுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஐடென்டிஃபைங் த டிஃபரெண்ட் ரிஸ்க் appetites ஆஃப் கஸ்டமர்ஸ். இவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, ஒன்று ரிஸ்க் அவர்ஸ், ரிஸ்க் டேக்கிங். ஞாபகம் இருக்கா? ரிஸ்க் அவர்ஸ், ரிஸ்க் டேக்கிங் பற்றி படிச்ச முந்தி. அப்ப அந்த 2 பக்கத்து அதை நீங்க சொல்ல வேணும். அந்த ரிஸ்க பத்தி, ரிஸ்க் appetites பத்தி சொல்லி போட்டு அந்த ரிஸ்க் கஸ்டமர்ஸ் என்னென்னத்தை பத்தி பாக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். முதலாவது அவங்க லோ ரிஸ்க் ஹை ரிட்டர்ன், ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். அப்ப அந்த மாதிரி வித்தியாசமான மெத்தட்ல பார்ப்பாங்க. கரெக்ட் டிரான்ஸ்பேரன்சி எதிர்பார்ப்பாங்க, சரியான இன்ஃபர்மேஷன். நாங்க அந்த
அந்த ரிஸ்க் அப்பிடைட்டோட இருக்கும்போது கம்ப்ளைண்ட்ஸுக்கும் நாங்க முகம் கொடுக்க வேண்டிய நேரம் ஏற்படலாம். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் பேண வேண்டி வரும். அப்ப அந்த ப்ராடக்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணவும் வரும். ஓகே ஆன், நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் இதுல. இது ஆல்ரெடி நாங்க பார்த்த ரிஸ்க் சம்பந்தப்பட்ட क्वेश्चंस. ஓகேவா இது? கிளியரா? டு யூ வாண்ட் மீ டு ஸ்லோ டவுன்? Okay. So then comes innovative financial product for detrimental for customers. இந்த வசனம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபைனான்சியல் இனோவேஷன் மே லீட் டு ஃபைனான்சியல் வயலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசா ஃபைனான்சியல் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் உருவாக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் பார்க்க அழகா இருக்கும், இன்னோவேட்டிவா இருக்கும், புதிய ப்ராஃபிட் தரக்கூடியதா இருக்கும். ஆனா கடைசியா பார்த்தா வயலேஷன்ல இருந்து முடியக்கூடிய சான்சஸும் இருக்கும். சரியான முறையில அது செய்யாத பட்சத்துல, செய்யக்கூடாதுன்னு இல்ல, சரியான முறையில அந்த இனோவேஷன் செய்யாத பட்சத்துல வயலேஷனுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் அவங்க கேட்கறாங்க. சோ இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட் செய்யும் போது வாடிக்கையாளருக்கு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்ப கூட வருதுன்னு சொன்னா இந்த டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், ட்ரெஷரி டிரான்சாக்ஷன்ஸ் அதுகள் செய்யும் போது அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கூட. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், ரிஸ்க் எடுக்கிற தன்மையை பொறுத்து ரிஸ்க் கூட, அதே மாதிரி ரிட்டர்னும் கூட. அதே மாதிரி அப்படி ரிஸ்க்கும் கூட ரிட்டர்னும் கூடன்னு சொல்லும் போது வயலேஷன் ஏற்படாம பாதுகாக்கும். அப்ப அதை பற்றி தான் கேட்கறாங்க. அப்ப அப்படின்னு சொன்னா டெக்னாலஜிக்கல் மிஸ்மேட்ச், கஸ்டமர்ஸ் வந்து இப்படி இன்னோவேட்டிவ் செய்யும் போது கஸ்டமர்ஸ் சொல்ல நம்ப மாட்டாங்க. சில பேர் டூ குட் டு பி ட்ரூ பண்ணுவாங்க, அது இருக்கலாம். மற்றது இந்த மாதிரி டெவலப்மெண்ட் செய்யும் போது வந்து அந்த உங்களுக்கு டெக்னாலஜி எவ்வளவு தெரிஞ்சிருக்குமோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அந்த நிதியியல் அறிவு அப்படி அதுவும் இருக்குமோ இல்லையோ உங்களுக்கு தெரியாது. we have no idea. So அப்ப ஹை காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஃபைனான்சியல் இன்னோவேட்டிவ் செய்யும் போது. அப்ப அதுகள் செய்யும் போது நாங்க ஹை காஸ்ட்ல எல்லாம் போடுவோம். கடைசியா பார்த்தா கஸ்டமருக்கு அதெல்லாம் தேவையே இல்லாம இருக்கும்போது இந்த ப்ராடக்டே நட்டத்துல போய் முடியும் கடைசியா. ஓகே ஆன், கிளியரா? ஓகே, டவுட் இருக்கா? ஃபாஸ்டா போறனா? பேசிக்கலி இன்னோவேட்டிவா நீங்க செய்யறது நல்ல, ஆனா கவனமா இருக்கணும். ரிஸ்க் இருக்குது, அந்த நோக்கத்துல எழுதணும் இதுல. சரியா? அடுத்தது சாதனத்தை வடிவமைப்பதில் நெகிழ்வுத்தன்மையில் எழக்கூடிய ஆகிய பிரச்சனை, கவர்னன்ஸ் இஷ்யூ. கவர்னன்ஸ் இஷ்யூ என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, ஒரு ஓகே நாங்க செய்யறோம், நாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ராஃபிட் வரணும்ன்றதுக்காக நாங்க எல்லாம் செய்யறோம். ஆனா அது சரியான விதத்துல செய்யறோமா, இன்க்ரீஸ் ப்ராஃபிட்ன்றதுக்காக தேவையில்லாத இஷ்யூஸுக்குள்ள மாட்டப்பட போறோமா, அதெல்லாம் ரொம்ப கிளாரிஃபை இருக்கணும். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாம் கிளியரா சொல்லணும் கஸ்டமர்ஸுக்கு. நாங்க ஒன்றை சொல்லி போட்டு இங்க பக்கம் கஸ்டமர்ஸுக்கு ஓவர் சார்ஜ் பண்ணக்கூடாது, மிஸ் செல்லிங் பண்ணக்கூடாது, ஃபேக்சுவலா கொடுக்கணும். அப்ப கவர்னன்ஸ் சொல்றது ஒரு சரியான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குதா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்ல, அது கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாம் பிரீச் பண்ணாம சரியான முறையில எத்திக்கலா கொண்டு போறோமா, அதை பற்றி இதுல கதைக்க வேண்டி வரும். அடுத்த குவெஸ்சன் வந்து ஓய்வு பெற்றவர்களுக்கான வைப்பு திட்டத்தை வடிவமைக்கும் போது, ஓய்வு பெற்றவர்களுக்கான வைப்பு திட்டம் சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ராடக்ட் செய்யும் போது நீங்க என்னத்தை பார்க்கணும் அப்படின்றது கேட்கறாங்க. அப்ப நீங்க யூஸ்வலா வந்து என்னத்தை பார்க்கணும், இல்ல ஓய்வு பெற்றவர்களுக்கான இபிஎஃப் இடிஎஃப் தான் வச்சிருப்பாங்க இல்லையா மோஸ்ட்லி. அப்ப அந்த இபிஎஃப் இடிஎஃப் எல்லாம் வச்சிருக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வைப்பு திட்டங்கள் கவனிக்க வேண்டும். அவருடைய உடல்நிலை, அவங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுத்தா அவர்களுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பார்க்கணும், அவரோட வயசை பார்க்கணும், என்ன மாதிரி அவர்களுடைய இன்சூரன்ஸ் எதுவும் போட்டு அவருடைய எயில்மெண்ட்ஸ் எதுவும் இருக்கா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கா, சோமில்லாம இருக்கிறாங்களா, ரிஸ்க் என்ன, லாஞ்சிவிட்டி ரிஸ்க், அவருடைய வாழ்க்கை காலங்கள் என்னமா இருக்குது, நாங்க எதுவும் காசை கொடுத்தா அப்புறம் யார் அதை திருப்பி கொடுப்பா, அவங்களுக்கு ஏதாவது நடந்தா மற்றது இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணுமா, ரிஸ்க் சம்பந்தப்பட்ட அப்படி கொடுத்தா கிளைம் பண்ற சான்சஸ் எவ்வளவு கூட, இது எல்லாமே பார்க்கணும் ரிஸ்க் பெர்ஸ்பெக்டிவ்ல. அண்ட் ஓகேவா? சோ இது சிம்பிளா யோசிக்கணும், பட் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கணும். ரிஸ்க் அப்பிடைட்டை பத்தி, இன்னோவேட்டிவ் ஃபைனான்சியல் ப்ராடக்ட், கவர்னன்ஸ், மற்றது சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ராடக்ட், ரிஸ்க் சம்பந்தப்பட்டதுல எப்படி நீங்க பாப்பீங்கன்றதான் என்டையர் கொஸ்டின் அடங்கி இருக்கு. தென் கம்ஸ் தி லாஸ்ட் கொஸ்டின், சிறு குறிப்பு, கடன் அட்டைகள், கிரெடிட் கார்ட்ஸ். கிரெடிட் கார்ட்ஸ் என்றால் என்ன என்று சொல்லலாம். யூ கேன் கிவ் அ எக்ஸ்பிளனேஷன். கிரெடிட் கார்டுனா என்ன ப்ராடக்ட், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லி போட்டு, கிரெடிட் கார்ட்ஸ் யாருக்கு கொடுக்கலாம், 21 வயசுக்கு மேல, நேஷனல் ஐடி கார்டு இருக்கணும், சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று இருக்கணும், நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி ஒன்று இருக்கணும், என்னென்ன எக்ஸாம்பிள் மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, அதுகளை பத்தி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு ஃபுல் இது கொடுத்தீங்கன்னா 5 மார்க்ஸுக்கு எழுதலாம்.
பானிங் ஷார்ட் டேர்ம் ஃபெசிலிட்டி என்ன பானிங் லெஸ் தேன் 1 year யூசுவலி கொடுக்கறது, பட் செக்யூரிட்டி இது சம்பந்தப்பட்ட நீங்க ரீட் பண்ணுங்க. நல்ல ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இது கொடுக்கும். லீசிங் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி லீசிங், கார், வெஹிக்கல், ஹவுஸ், ஏதாவது மெஷினரி லீசிங் அது சம்பந்தப்பட்டது. ஓனர்ஷிப் எப்படி தங்கி இருக்குது அதை பற்றி எழுதவும் போகணும். லீஸ் கண்ட்ராக்ட் அப்படி இருக்கு, யார் கடைசியா முடிச்ச பிறகு யார்கிட்ட அந்த at the end of the lease தான் உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் வந்து உங்களோட பேருக்கு வரும். அது வரைக்கும் அந்த பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸ் கம்பெனியோட பேர்ல தான் இருக்கு. அது அடுத்தது மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ். இதுவும் நாங்க அன்னைக்கு முந்தி பார்த்துனாங்க. மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வாங்கும் போது உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி இது மார்ஜின் வாங்குறது, அதுதான் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. இது வந்து யூஸ்வலி வந்து மார்ஜின் கேஷ்ல பே பண்ணலாம், இல்லாட்டி ஷேர்ஸால பே பண்ணலாம். ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இதை பத்தியும் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. அகெயின் ஜெனரல் ப்ரொடக்ட் ஒன்று இது. அண்ட் ஆல்சோ சர்டன் பர்சன்டேஜ் வந்து ஒரு செக்யூரிட்டியா வந்து இதுல மார்ஜின் ட்ரேடிங்ல வந்து ஹெல்ட் ஆகிருக்கும். மற்றது ஒவ்வொரு மார்ஜின்ஸ் வந்து ஒரு ஷேர்ஸ் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட மார்ஜின்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஷேர்ஸுக்கும். அப்ப அதை வச்சுதான் ஃபெசிலிட்டிஸும் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்க இதுவும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்த ப்ராடக்ட்ஸை பத்தியும் அவங்க டெஸ்ட் பண்ணலாம். நாங்க படிச்ச இதுகள்ல வரலாம். நாங்க மார்ஜின் ட்ரேடிங்ஸ் ஒரு வார்த்தை படிச்சிருக்கிற ஞாபகம் இருக்குது. ஸோ ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இது வந்தபடியா சில வேற திருப்பி வரணும்னு சொல்ல முடியாது, பட் வேற ப்ராடக்ட்ஸை பத்தின அறிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஓகே, கொஞ்சம் போனா சொல்லுங்க. மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் எனக்கு அந்த இப்ப அந்த புதுசா ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க, இம்போர்ட் பண்றதுன்னு சொன்னா மார்ஜின் கொஞ்சம் சத்தமா கதைங்க கேக்கல. அந்த இப்ப ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கீங்கன்னு தானே, ஃபேன்சி அதுகளெல்லாம் ஐட்டம் கொண்டு வரதுன்னு சொன்னா அதுக்கு மார்ஜின் கலெக்ட் பண்ணிட்டு தான். ஓகே, அதுக்கு அத பத்தி அது இது இல்ல அது வந்து ட்ரேட் மார்ஜின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது வந்து தட்ஸ் a good thing. சிலவேளை அது சம்பந்தப்பட்டதும் கேட்கலாம், இந்த ஹாட் டாபிக். அது எல்சி மார்ஜின். இது வந்து சொல்றது வந்து ஸ்டாக்ஸ், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது. ரீட் பண்ணி பாருங்க. யூசுவலி இது என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து இன்னொரு சொல்லுவேன், சும்மா சொல்றேன், ஷேர் மார்க்கெட் தெரியும் தானே உங்களுக்கு, பங்குச்சந்தையில இருக்கும்போது நீங்க ஒரு 10,000க்கு பங்குகள் வச்சிருக்கீங்க. நீங்க இன்னொரு பங்குகளை பாக்குறீங்க, உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம், உங்கள்ட்ட காசு இல்ல, சரியா? அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நீங்க வந்து அந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி கொடுத்திருந்தீங்கன்னா ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணி அந்த ஆக்சுவல் வேல்யூக்கு எக்ஸாம்பிளா பே பண்ணலாம். நீங்க எக்ஸாக்ட் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. ஒரு லோன் மாதிரி நினைச்சுக்கணுங்க, நாட் எக்ஸாக்ட்லி லோன். இப்ப இந்த லோனுக்கு வந்து நீங்க அதை கேஷ் பே பண்ணலாம், அந்த செக்யூரிட்டியா ஷேர்ஸை செக்யூரிட்டியா வைக்கலாம், சரியா? அப்ப இதுதான் அந்த மார்ஜின் ட்ரேடிங். அந்த மார்ஜினை வச்சு ட்ரேட் பண்றீங்க, அதுதான் அர்த்தம். ஸோ யூஸ்வலி வந்து இந்த லோனுக்கு எப்படி சார்ஜ் பண்றீங்களோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகும். இது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஷேர்ஸ் வந்து செக்யூரிட்டியா ஹெல்ட் ஆகி இருக்கும். ஓகேயா? அண்ட் சிலவேளை அந்த கனடேட்டிவ் மார்ஜின் ட்ரேடிங் சம்பந்தப்பட்டதுக்கு ஜஸ்ட் லைக் லோன் என்ன சொல்றது, லோன் ஃபீச்சர்ஸ் மாதிரி மார்ஜின் ட்ரேடிங்லயும் கேண்டிடேட் வந்து டிசைட் பண்ணலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நான் டீல் பண்ணி பேங்கோட நான் இந்த ஃபெசிலிட்டிக்கு நான் என்னென்ன தருவேன்னு சொல்லி டீல் பண்ணி கொள்ளலாம். அதான் மார்ஜின் ட்ரேடிங். நீங்க சொல்றது வந்து எல்சி மார்ஜின். எல்சி ஓபன் பண்ணும்போது 100% கேஷ் வச்சுதான் ஒரு காரை இம்போர்ட் பண்ணணும். அப்ப கார் வந்து 3 million, உங்களோட கையில 3 million வச்சா 3 million பேஸ் பண்ணி எல்சி ஓபன் பண்ணுவீங்க, அது வேற மார்ஜின். ஓகேவா? ஓகே, கிளியர்? சோ இதையும் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங். இப்ப வந்தபடியா வராதுன்னு சொல்ல வேற விதத்துல கேள்வி வரலாம். ஓகே, இப்ப கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சு. நான் கொஞ்சம் அவசரப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, உங்களோட கொஸ்டின் ஹேண்டில் பண்றது. நீங்க என்ன கொஸ்டின் செக் பண்ண கேட்டீங்க? செகண்ட் லெசன்ல இன்வெஸ்டர்ஸ் கட்டண சேவை அடிக்கையாளர் அதுக்கு கீழே கொடுத்திருக்கிற அந்த பேராகிராஃப் கொஞ்சம் எத்தனையாவது பிரசன்டேஷன்? நான் மூன்றாவது பிரசன்டேஷன். ஓகே,
மிஸ் இந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிட்டா அப்படியும் 7th நவம்பர் வரைக்கும் நடக்காது. அதான் கடைசி கிளாஸ். இந்த கெஸ் படி மிட் நவம்பர் அப்புறம் நடக்கும் போல கிடக்கு. சந்தோஷமா கவலையா? விளங்கில ஜன்னுக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. அப்ப ஜன்னுக்கு போஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா? ஓ ஐ சி. அது எனக்கு தெரியாது. ஆக்சுவலி எனக்கு தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். எனக்கு சொன்னாங்க அப்படியும் அதுக்கு தான் லேட்டா அந்த முந்தைய அவசர அவசரமா அந்த ஜனவரி தேர்ஸ்டேஸ் நாங்க கிளாஸ் வச்சு நாங்க அது தேவையில்லைன்னு சொன்னாங்க அதுக்காக. பட் ஜனவரி வரைக்கும் போஸ்ட் பண்ண விஷயம் எனக்கு தெரியாது. ஓகே, நான் கேட்டு சொல்றேன் அதை. ஓகே, இந்த ஸ்லைடான்னு பாருங்க. வெயிட், இந்த ஸ்லைடா and இது ஓகே, என்ன தெரியணும் உங்களுக்கு? இந்த ஃபுல் செய்து விடவா? இது மட்டும் ஒருக்க செய்து. ஓகே, சோ பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளானது. அகைன் நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு மட்டும் விளங்குது, ரொம்ப யோசிக்க வேணாம். யூஸ்வலி ஒரு இப்ப நாங்க கொடுக்கல் வாங்கல் செய்யறோம் இல்லையா? சிம்பிளா சொல்ல போனா நான் காசு கொடுக்குறேன், நீங்க வாங்குறீங்க. அதே மாதிரி நீங்க செய்யும் போது அப்படி செய்யறோம். அக்கௌண்ட்ல காசு வைக்கிறோம், பேங்க் எடுக்குது, அப்புறம் வித்ட்ராவல் பண்றோம், கஸ்டமர் எடுக்கிறார். அதே மாதிரி பேங்க்குள்ள நடக்கும்போது வேற பேங்க்ஸுக்குள்ள பெரிய அமௌண்ட்ஸ் லெவல்ல போகும்போது என்னென்ன இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் நடக்குது அப்படின்றது பேர் தான் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வருது. ஓகேவா? பெரிய பெரிய மதிப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த பெரிய கட்டண மதிப்பு முறைகள் சிப்ஸ் அப்படின்னு சொல்றது, இதுதான் முக்கியமான கொடுப்பன முறை ஒன்று இருக்குது. யூஸ்வலி இந்த சிப்ஸுக்குள்ள தான் இந்த ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ் நாங்க யூஸ்வலி பாக்குறது. அந்த ஆர்டிஜிஎஸ் வந்து சிப்ஸ் முறைமைக்கு உள்ளதான், சிப்ஸ் என்ற முறைமைக்குள்ள அந்த ஆர்டிஜிஎஸ் டிரான்சாக்ஷன் வருது. பெரிய பெரிய அமௌண்ட்ஸ். இப்ப சாதாரணமா உங்களுக்கு தெரியுமா, செக்கே வந்து ஒரு செக் வந்து யூஸ்வலி நாங்க ரெக்கமெண்ட் பண்றது எத்தனை அமௌண்ட், என்ன அமௌண்ட்டுக்கு செக் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம்? ஒரு செக் வந்து எழுதினா கிளியரிங்கால ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்ரூவல் இல்லாம போகக்கூடிய இது என்ன? ஒரு செக் எழுதினா அப்ரூவல் கிளியரிங் அப்ரூவல் இல்லாம என்ன அமௌண்ட்ல செக் எழுதலாம் நீங்க? சிம்பிளா 999 million. Exactly, correct. So 99 million, 999 million. Okay, it's called 99 million. சரியா? So 100 million touch பண்ணாம 000 touch பண்ணாம 99 போறதான் யூசுவலி. இன்லண்ட் ரெவென்யூவோ கவர்மெண்ட் டாக்ஸ் அதுகள் சம்பந்தப்பட்ட தவிர இதுகள் இப்படித்தான் போலாம், அது இருந்தா அப்ரூவலோட போலாம் அப்படின்னு சொல்றது. அப்ப அது மாதிரி அதை விட பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலி வந்து ஆர்டிஜிஎஸ் ஸ்லிப்ஸ் ஆர்டிஜிஎஸ்க்கு எல்லாம் போறது. சரியா? அப்ப ஸ்லிப்ஸும் வந்து 5 மில்லியன் செஃப்ட் ஸ்லிப் எல்லாம் 5 மில்லியனுக்கு எல்லாம் போறது. அப்ப இந்த ஆர்டிஜிஎஸ் மூலமா இந்த ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட் உங்களுக்கு தெரியும், யூஸ்வலி இந்த பில்ஸே வந்து டீல் பண்றது வந்து மினிமம் 50 மில்லியனுக்கு குறைய டீல் பண்ண மாட்டாங்க யூஸ்வலி இந்த ட்ரெஷரி பில்ஸே, ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். அப்ப அதெல்லாம் பெரிய அமௌண்ட்ஸ் இல்லையா? அப்ப செஃப்ட விட போகும்போது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் ஆர்டிஜிஎஸ்க்குலாம் இதெல்லாம் போகும். அப்ப இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள வர பாயிண்ட்ஸ் வந்து ஸ்லிப்ஸ், செஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதெல்லாமே தான் மெத்தட்ஸ் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட்டுக்குரிய மெத்தட் அப்படின்னு சொல்லுது. லங்கா கிளியரிங் எல்சிபிஎல் அப்படின்றதுக்காக இந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது, சேஃபா நடக்குது, ஹேக் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரிக்குள்ள நடக்குது. ஸோ பேசிக்கலி இவ்வளவு தான் இந்த பர்டிகுலர் ஸ்லைடுக்குரிய எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஓகே, சரியா? ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இங்க நாங்க கதைக்கிறது வந்து எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, ஸ்லிப்ஸ், செஃப்ட், ஆர்டிஜிஎஸ் எல்லாமே ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிப்ஸ் என்ற முறைமைக்குள்ள பெரிய மதிப்பு கட்டண முறை, பெரிய மதிப்பு கட்டண முறை சிப்ஸ் அப்படின்ற மெத்தட்ல போகுது. அது ஆர்டிஜிஎஸ் எல்லாம் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், யூஸ்வலி இந்த ட்ரெஷரி டிரான்சாக்ஷன், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன், பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் இந்த பர்டிகுலர் இதுக்கெல்லாம் வருது.
ஏன்னா இது சேஃப். சும்மா நீங்க இன்டர்நெட்ல பேபால்ல காசு அனுப்புற மாதிரி அனுப்பி கொண்டிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட செட்டில்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்குள்ள சேஃபா இது போகும், ஸ்கிரிப்ட்லெஸ் மெத்தட்ல போகும். சரியா? அவ்வளவுதான், சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேணாம். ஓகேவா? ஓகே. சோ இவ்வளவு தான் இன்றைக்கு. சோ நெக்ஸ்ட் கிளாஸ் மாக் எக்ஸாம். சரியா? மாக் எக்ஸாம்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் கிளாஸும் அநேகமா அதுக்கு அடுத்த கிளாஸும். நான் வந்து டிபிக்கல் மாக் எக்ஸாம் மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கு, பட் பேப்பரா இல்லாம ஐ வாஸ் திங்கிங் டு ஹேவ் MCQs ஒரு செட், ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ஒரு செட், பந்தியா எழுதுற செட். ஸோ சம்டைம்ஸ் நான் 2 பேப்பரா தருவேன், அப்படி இல்லாட்டி டிபெண்டிங் ஆன் த ரிக்வயர்மெண்ட் பிரிச்சு ஃபுல்லா செட்டா தருவேன் ஈஸிக்கு. ஸோ அதை வச்சு கூட டிஸ்கஸ் பண்ணவும் வேணும். ஸோ 7th November வரைக்கும் இந்த ப்ரோசஸ் போகும். அதுக்குள்ள நீங்க ஏதாவது டவுட்ஸ் எதுவும் கிளியர் பண்ணணும் கேட்கணும்னு சொன்னா ஆல்வேஸ் கேட்கலாம், அதையும் செக் பண்ணி கொண்டு போவோம். ஓகேவா? ஸோ ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டே எக்ஸாமினேஷன். ஓகேவா? அண்ட் ரெடி? யாருமே வரையிலாண்டாலும் வைப்பீங்களா? என்ன யாரும் வரையிலாண்டாலும் வைப்பேன். என்ன இப்ப பிசிக்கல் கிளாஸ்ல வந்து அந்த டைம் என்ன மெயின் ரிக்வயர்மெண்ட் அண்ட் டைமிங். இப்ப நான் இப்ப உங்களுக்கு இப்ப பேப்பரை கொடுத்து போட்டு நீங்க 6 1 வீக் எழுதி போட்டு எனக்கு தர்றன்றது ஓபன் புக் எக்ஸாமினேஷன் வருது. இப்ப நீங்க ஓபன் புக் கிடையாது, நீங்க அந்த நேரத்துல அந்த டைம்ல எழுதி அனுப்பணும். சோ அதுக்கு ஒரு ட்ரையல் உங்களுக்கு. ஓகேவா? வேற நீங்களா செய்ய விட்டுன்னு நீங்க உங்களுக்கு டைம் எடுத்து ஆறுதலா செய்வீங்க, நேச்சுரலா நடக்காது. அந்த ரீசனுக்காக நீங்க மட்டும் இருந்தாலும் உங்களுக்கும் இந்த டைம்ல நடக்கும். அதுக்காக கிளாஸ கட் பண்றேன்ல, கண்டிப்பா வரணும். ஓகேவா? சோ இட் வில் பி லைக் ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரையல் ரன் மாதிரி. ஓகேவா? பயப்பட வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. பட் ஐ வுட் அப்ரிஷியேட் ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ரொடக்டிவா இருக்கும், உங்களுக்கு நன்மைக்காக இருக்கும். சரியா? Okay, done. So have a good evening. Take care. Next class time க்கு எக்ஸாம் ஓட சந்திப்போம். Thank you. Okay, bye. Don't worry, உங்களுக்கு துத்தியுஷிக்கு அடுத்த கிளாஸ் வாரன்னு சொன்னவ. சோ உங்களுக்கு பார்ட்னர் இருக்கு. சரியா? Okay. Okay. All right. Bye.